السلام عليكم ورحمة الله وبركاته. صلوات الكريم شهرا وحولا ألف ألف على رسول معلى هل هو البدر أم تولى الضياء أم غدا بالكسوفه الاختفاء صلوات الكريم شهرا وحولا ألف ألف على الرسول المعلى قد كان عاشقا في الصحيح للبخاري تضلع الأحشاء أول السائلين لمجلس البخاري أولياء صاحبي وفيه العلاء صلوات الكريم شهرا وحولا ألف ألف على الرسول المعلى. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق يد الساعة بشيرا ونذيرا صلى الله عليه وعلى آله وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وقال الله تعالى من يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وكان الله غفورا رحيما. وقال النبي صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم. وقال جنيد البغدادي رضي الله تعالى ألا بذكر الأولياء تنزل الرحمة. எல்லாம் வல்ல ஏக இறைவனான வல்ல அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா உன்னவர்களுக்கு எல்லா புகழும் உரித்தார். பின்பு ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தார்க்கெல்லாம் அருள்குடையாக அவதரித்த சர்க்குரநாதர் அன்னலாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம தோழர்களான சஹாபாக்கள் மீதும் அவர்களுடைய நேரிய சீரிய வழியை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற நடந்து போகின்ற அனைத்து தாபிஈன்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் முஸ்லிமான ஆண் பெண்கள் எல்லோரும் மீதும் இறைநேச செருகள் மீதும் நம்மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதா. கண்ணியமிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில் வகுப்பெறக்கூடிய இந்த சொர்க்கத்துக்கு புகுமான இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஆங்காங்கே இருந்து செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரியர்களே, சகோதரர்களே, திரை மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோர்களுக்கும் என்னுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற சலாத்தினை காணிக்க வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 98ஆம் ஆண்டு இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபுடைய வைபவம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தொடர்ச்சொலிப்பான 26ஆம் நாள் இந்த புகாரி ஷரீஃபுடைய ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தாபகர்கள் இவ்வளவு வருஷமாக இவ்வளவு கோடி மக்கள்களும் யாவர்களும் கேட்டுக்கொண்டு துஆக்களை கேட்டுக்கொண்டு ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டு துஆக்கள் கேட்டுக்கொண்டு உபன்யாசங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு மிக கர்த்தாராக இருக்கக்கூடியவர்களை நாம் ஞாபகப்படுத்துவது அவசியமான விஷயமா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் நேரான பாதையை எனக்கு காட்டுவாயாக. 5 வக்து தொழுகையிலையும் ஃபர்து சுன்னத் எல்லாத்திலையும் ஓதுறோம். அதோடு நிப்பாட்டப்படாமல் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது நிஅமத்துகள் செய்திருக்கிறையோ அருட்கொடைகள் செய்திருக்கிறையோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதை. அருட்கொடை செய்யப்பட்டவர்கள் யார்? இன்னொரு இடத்துல சொல்கிறான் மையித்து இல்லாஹ ஒரு ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். யார்?
நிஅமத் செய்யப்பட்டவர்கள் மினன் நபியீன் நபிமார்கள், சித்திகீன் சித்திகீன்கள் மெஞ்ஞானவர்கள், ஷுஹதா இறைநேச யுத்தத்தில் மரணமானவர்கள், சாலிஹீன் நல்லடியார்கள், அவுலியாக்கள், குத்துமார்கள், அப்தால்கள், யார் யார் தீனுக்காக உழைச்சார்களோ அப்படிப்பட்ட முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீஸ்கள், சட்ட மாமேயர்கள் எல்லோருடைய வழியும் எங்களுக்கு காட்டுவாயாக. நீ யார் யாருக்கெல்லாம் நியாபகம் செய்ய அப்படிப்பட்டவருடைய பாதை என்று சொல்லி தொழுகையில் கேட்க சொல்லியிருக்கிறான். உதுக்குரு மகாசில மூத்தாக்கும், உங்களில் மூத்தானவர்களை மறந்து விடாதீர்கள், யாவப்படுத்தி கொண்டே இருக்கிற. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்ல மாதிரி ஒதுக்குரு ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யாவப்படுத்தி கொண்டே இருக்கிற. ஒதுக்குரு ஃபில் கிதாபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை யாவப்படுத்துங்கள். ஒதுக்குரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யாவப்படுத்துங்கள். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் உலில் அல்பாப், அந்த நபிமார்களுக்கு உடைய சரித்திரத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தின் காரணமாக அறிவாளிகளுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது என்று 25 நபிமார்களையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். வயசலூனக அன்தில் கர்னைன், தில் கர்னைனை பற்றி கேட்பார்கள். ஆசிம் இப்னு சமாஹியா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவைக்கு பல்கிஸ்மா நாயகி உடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தார்கள். காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாபி அன ஆத்திக பிஹி கப்ல இர்தத்து இலைக்கு தர்பு, அவர்களை அல்லாஹ் யாவப்படுத்துகிறான். இப்படி ஒலிமார்களை அலா இன்னா அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய அவுலியாக்களை யாவப்படுத்துங்கள். அதை போன்றுதான் இந்த 98 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபைக்கு மூலாத காரணமார்கள் யார் என்பதை இந்த மஜ்லிஸுடைய தலைவர், இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கியவர்கள், இஸ்தாபர்களுக்கு அடுத்து இஸ்தாபராக இருந்து இதை முறைவண்ணப்படுத்தியவர்கள். இதை 1973ஆம் ஆண்டு மர்ஹூம் சம்மங்குட்பள்ளி ஹத்தீப் அபுல் ஹசன் ஆலி மர்ஹூம் நவரல்லா மர்கத் அவர்கள் துஆ ஓதும்போது யாவப்படுத்தினார்கள். இந்த மஜ்லிஸை செழிப்பாக்கியவர்கள், சிறப்பாக்கியவர்கள், முறைவண்ணப்படுத்தியவர்கள் எங்களுடைய உஸ்தாத் முஹம்மது இஸ்மாயில் ஆலி இப்னு ஹபீ முஃப்தி அவர்கள் சொல்லி துஆவை ஆரம்பித்தார்கள். அதேபோல் அவர்கள் தான் இந்த இஸ்ஸாபர்கள் பேரில் அதிகமான மருதியாக்களை பாடினவர்கள் அவர்கள் தான். அதில் அவுலியா சப்பா பேரில் பாடுதாங்க. முதல்ல போர்டில் இதை சொல்ல போகும்போது முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவுலியா சப்பா பேரில் மட்டுமில்லை, தம்பிலப்பா ஆலிம்ஷா பேரில், பெரிய ஹபீஸ் சயீத் அஹமது ஒலி நாயகம் அவர்கள் பேரில், சின்ன முத்தாப்பா அவர்கள் பேரில், சுலைமா ஒலியுல்லா பேரில், இப்னு ஹஜர் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரில், புகாரி இமாம் பேரில், முஸ்லிம் இமாம் பேரில், அவ்வளவு பேர்லையும் மருதியாக்கள் கோர்வு செய்கிறார்கள். அதுலேயும் புதினமான மொழிபெயர்க்க முடியாத ஒரு பலாகத்தான அரபி கலையில் ஒரு வல்லுநர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாடியிருக்கிறார்கள். இந்த 6 பேரையும் மிஞ்சினவர்கள். ஆனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அடுத்தவர்கள் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எந்த முறையில் பார்க்கும்போது சொல்லுகிறார்கள் அவுலியா சப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அவ்வளவு முஅஸ்ஸிஸீன் அவ்வளவு சாயினீன் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப், இந்த புகாரி ஷரீஃபை ஆரம்பிப்பதற்கு முதல் முயற்சியானவர்கள் அவுலியா சாஹிபி, அவுலியா சாஹிப் அவருக்கு அப்பா அவர்கள் தான், முறைக்கு அப்பா அவர்கள். பெரிய நஹ்வி சையத் அஹமது ஒலி நாயம் அவர்களுக்கு சாச்சா. யாருக்கு சாச்சா? பெரிய முத்தப்பா ஒலி அல்லா அவர்களுடைய மகனுடைய பிள்ளை அவர்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளை. அப்போ அவர்களுக்கு சாட்சிமாள் சின்ன முத்துவாப்பா தங்கச்சி, சின்ன முத்துவாப்பாவுடைய மனைவி அவர்கள் மகள், அவளுக்கு தங்கச்சி சாச்சப்பா மகள். அந்த சாச்சப்பா மகளை மணந்தவர்கள் தான், அதையும் இந்த பின்னால் அடியில் சொல்கிறார், அந்த சாச்சப்பாவுடைய மகளை மணந்தவர்கள் தான் அவுலியா சப்பார்கள். அப்போ அவளுக்கு சாட்சியுடைய கணவர் சாச்சப்பா, இவர்களுக்கு அப்பா. அப்படி அப்பாவை புகழும்போது கூடி சொல்லுகிறார்கள், ஹல்ஹுவல் பத்ரு அம் தவல்லல் தியாவு, இந்த பதில் நட்சத்திரம் என்பது மறைந்து விட்டதோ, கதா மின் குசூபிஹி அல் இஹ்திராஃபு, அல்லது இந்த லியா என்கிற குசூப் என்கக்கூடிய அந்த சந்திரன் மறைந்து விட்டதோ, பல் கலாஉல் இலாஹி ஒக்தல் இஷாய், இல்லை அல்லாஹ்வுடைய ஏற்பாடின் காரணமாக ஒக்தல் இஷாவுல ஹாதியல் ஹல்கி ஃபாயிலம் இஷா, ஹல்குகளை தீர்ப்பு செய்யக்கூடிய அல்லாஹ் அவர்களை கைப்பற்றி விட்டான். லகதுக்கான ஆஷிகன் ஃபி ஸஹீஹி, ஸஹீஹுல் புகாரி உடைய இந்த கிரந்தத்தில் ஆஷிக்கானவர்கள் தல்லல்லுல் அஹ்ஷாஉ, இஸ்மாயில் ஆலி முஃப்தி சொல்கிறார்கள், அவர்கள் கல்பில் புகாரி ஷரீஃபுடைய மொழிகள் வேரூண்டி விட்டது.
வேரூண்டி விட்டது. ஆஷிக்காக இருந்தார்கள். அவ்வளவு சாயிலீன முயற்சி செய்வர்கள் அவர்கள் தான் முதல் காரணம். அப்புறம் சொல்லிவிட்டு அவர்கள் பேர் சொந்த பேர் முகமது இப்ராஹிம். அவர்கள் பேர் முதல்ல போர்டில் அவர்கள் பேர் தான் போட்டிருக்கும். முதல்ல அவர்கள பேர் தான் முதல்ல போட்டிருக்கும் இஸ்தாபர்களில். ரெண்டாவது பெரிய நகை செய்த அஹமது ஒலி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொந்த பேர் முகமது இப்ராஹிம். ஆனால் விட்ட பேர் மாறி பட்ட பேர் துளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பல பேர்கள் ஆக்கிட்டான். சையீது ஷுஹதா ஹம்சா நாயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஷுஹதாக்களுடைய அமீராக இருக்கிறார்கள் அபூ ஹுரைரா என்று கொடுத்தப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி பல சஹாபாக்களுக்கு உமர் அல் ஃபாரூக் சித்தீக் எங்கக்கூடிய பட்டமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பட்டங்கள்லாம் அவருடைய தக்வாவின் காலமாக அல்லாஹ் போட்டு. அதுபோல பாக்கியாத்து ஸாலிஹாத்துடைய இஸ்தாபகர் ஆலா ஹஸரத் அல்லாமத்துதார் முஃப்தி ஜமான் அவர்கள் அவருடைய பேர் அப்துல் வஹாப் கானரில்லான்னு கையில் போடுவாங்க. அவளுக்கு பெற்ற ஆலா ஹஸரத் ஒயத்தியான ஹஸரத் இது அல்லாஹ் கொடுத்தது. இது அல்லாவா சொல்லப்படும். அதுபோல முஹம்மது இப்ராஹிமுடைய சொந்த பேர் மாறி அவுலியா சாஹிபில் சொல்லி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய நேர்மைகள், அவருடைய அகலாக்குகள், பண்பாடுகள், அவருடைய இஹ்லாஸ்கள், அவருடைய மெல்லிய தன்மைகள், அவருடைய குடைத்தன்மைகள் அத்தனையும் பார்த்து அல்லாஹு தஆலா நாவால அவுலியான்னு சொல்லி சாஹிபில் சொல்லி போட்டப்படக்கூடிய அளவுக்கு சொன்னார்கள். அதைத்தான் முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி சொல்கிறான். மா ரஐனா வமா சமிஅனா மஸீலன். முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர் சொன்னார்கள், மா ரஐனா வமா சமிஅனா மஸீலன். இப்படி ஒரு ஆளை பார்க்கல. அந்த காலத்தில் எல்லோரும் பேணுதலான ஆலிம்கள் தான். அத்துக்காரில் போய் ஆலிம்ஷான் இருந்தாங்க. ஃபதுலுல்லா சாஹிப் உலியுல்லாவை கண்டவங்க. சின்ன முத்தோப்பா இருக்கிறாங்க, பெரிய முத்தோப்பா இருக்கிறாங்க, எல்லாரும் ஹாமிதுலி இருந்தாங்க. இல்லை இப்படி எல்லாரும் பேணுதலான தக்வாவுடையவர்கள். அந்த காலத்தில் இருந்துக்கலாம் ஒரிஜினல். இந்த காலத்து மாதிரி இல்லை. அப்படி உள்ள காலத்தில் சொல்கிறார்கள் முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி நவருல்லாஹ் பரகத் அவர்கள், மரைனா ஒமா சமிஅனா. இப்படி ஒரு இன்சானை பார்க்க இல்லை, இப்படி ஒரு பெரியாரை நான் பார்க்க இல்லை, கேட்கவும் இல்லை. மசீலன் அது போல ஒரு மனிதரை பார்க்க இல்லை. மா அரஃபுனா நாங்கள் அறிய இல்லை. ஃபலம் தலிதுஹுன் நிசாவு. இப்படி எந்த ஒரு பெண்ணு இப்படி ஒரு பிள்ளையை பெற முடியாது. அப்போ எப்படிப்பட்டவர்களா இருந்திப்பார்கள், எப்படிப்பட்டவர்களா இருந்திப்பார்கள். மெல்லிய சுவாகம் ஒல் காதிமீனல் கைல. அதையும் இஸ்மாயில் ஆலி முஃப்தி நவருல்லாஹ் பரகத்துக்கு பாடுறாங்க. அவங்கள பற்றி உள்ள நாள் தான் இது. இஸ்தாபர்களுக்குன்னு சொல்லி இரவில் வச்சுருந்தாங்க. அதில் இரவில் கொஞ்சம் பேருக்கு தான் முஹல்லாவாசிகள் மட்டும்தான் இருப்பார்கள். பரவலாக எல்லாத்துக்கும் இது தெரியணும். அவங்களுடைய அந்தஸ்துகள், அவங்களுடைய தியாகங்கள் தெரியணும், அவர்களுடைய பேர் தொடங்கப்படணும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த வருஷத்திலிருந்து பகலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒல் காதிமீனல் கைல, கோபத்தை மிண்டு முழுகக்கூடியவர்கள். உல் ஆஃபீன அனின் நாஸ். இதையும் இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் பாடுகிறார்கள். கஷ்டமான நேரத்தில் பொறுமையை மேற்கொண்டவர்கள், மெல்லிய சுவாவும், எந்த நேரமும் குர்ஆனை நாவில் திக்ர் செய்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். திக்ருடைய முழக்கத்தில் இருப்பார்கள். ஒரு சாருகு பிரத்துபம் பெருதிக்கலில்லா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி அவருடைய நாவு திக்ரில் திளைத்திருக்கும். கண்ணு தூங்கலாம், கல்பு தூங்காது. அப்படிப்பட்டவர்கள் கடைசி நேரத்திலையும் அவர்கள்லாம் வருது, பின்னால் எல்லாம் வருது. கடைசி நேரத்தில் என்ன செய்தாங்கன்னு சொல்லி புகாரி கிரந்தத்தின் மீது காதல் கொண்டவர்களாக இதயம் முழுவதும் பதிந்து வேரோண்டி கிளைகள் விட்டு படர்ந்தன. எதையும் இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் தான் சொல்கிறார். கண்டி தைக்காப்பள்ளியில் இருந்தாங்க. நாங்களும் அங்கே இமாமா இருந்துக்கோம். நானும் 2-3 வருஷம் அங்கே இமாமா இருந்து ஹஜ்ஜு கிடைச்சிது. கண்டி தைக்காப்பள்ளியில் அவர்களுடைய வாப்பாவும் இருந்தாங்க. மஹையாங்கிற மையவாடியில் அடங்கியிருக்காங்க. அதுதான் முதலாவது. அவுலியா சப்பா அவர்களுடைய வாப்பா அதுதான் முதலாவது. 4 தலைமுறை அங்கே இருந்துக்கிறாங்க. அப்போ இவர்கள் ரிட்டையர்ட் ஆகி வரும்போது மகனார் அபுல் ஹசன் ஆலிம் ஹலீபத்து ஷாதிரி அமானுல்லா மருகும் அமானுல்லா ஹாஜியாருடைய வாப்பா அவர்களை வைத்துட்டு வந்திருக்காங்க. இமாமா வைத்துட்டு வந்திருக்காங்க. அவர்கள் அங்கே கண்டியிலே படித்தவர்கள், இங்கிலீஷ் நாலேஜில் உள்ளவர்கள், தமிழ் மாதிரி இங்கிலீஷ் பேசக்கூடியவர்கள், அரபி பேசக்கூடியவர்கள். அப்போ ஜாஹிரா காலேஜில் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுடைய இங்கிலீஷ் பாண்டித்தியத்தை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. அரபியா எடுத்த உடனே ஜும்மாவுக்கு மட்டும் வந்து போயிருப்பாங்களாம். ஜும்மாவுக்கு மட்டும் வந்து போயிருப்பாங்க. மற்ற நேரங்கள்லாம் அங்கே டீச்சிங் நடக்கும். எந்த ஷிக்காயத்தும் கிடையாதுட்டாங்க. அவன் நடத்தக்கூடிய பெண்களுக்கு தலீமாத்துகள் 25 வருஷ காலம் ஒரு ஷிக்காயத்து கூட கிடையாது சொன்னாங்க. அந்த மாதிரி சிலம்புத்தோப்பா அவர்களுடைய மகள் புள்ள பேரன், சிலம்புத்தோப்பா அவர்களுடைய மகள் புள்ள பேரன். அதை யாரும் அந்த முறையும் சொல்கிறாங்க. முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் சொல்கிறாங்க.
அப்படி உள்ள நேரத்தில் வேறு வழியில் நடக்கும், புகாரி ஷரீஃப் நடக்கும். நானும் அங்கே ஒரு வருஷம் இருந்தேன். அங்கே பூரா ஃபுல்லாக பார்த்தேன். அந்த பள்ளியில் வேறு வழியில் பள்ளியில் மஸ்ஜிதுல் அப்ரார் ரெண்டு ஒரு பள்ளி இருக்குது, இலங்கையில் முதலாவது கட்டப்பட்ட பள்ளி. அந்த பள்ளியில் இமாமா இருந்தேன் 2009. அப்போ 30 நாள் அங்கே போவேன். அங்கே ரொம்ப சிறப்பாக பேசவே மாட்டாங்க, வாய் பேச மாட்டாங்க. இதான் சைக்கணும், எல்லாம் ஒரே உடை, தைக்கா பாட்டிகள்னு சொல்லுவாங்க, சுன்ன ஜமாத்காரங்க, எல்லாம் ஒரே உடை. அவங்க மட்டும்தான் ஓத முடியும். இந்த மாதிரி வந்து போயெல்லாம் இருக்க முடியாது. யார் ஃபிக்ஸடு தான், யாரை வைக்கப்படுதோ அவங்க தான் கடைசி வண்டைக்கு ஓதணும். வேறு யாரும் மற்ற எல்லாம் கூடி இருப்பாங்க. டீயோ காப்பியோ இங்கே குடித்த பிறகு ஹல்காவில் குடித்த பிறகு தான் அவங்க குடிப்பாங்க. ஹல்காவில் குடிக்காமல் குடிக்க மாட்டாங்க. வாய் பேச்சு பேச மாட்டாங்க, கை சைக்கினேன். அப்படி ஒரு கண்ணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிக்கு தையா அப்படி ஒரு கண்ணியம். அப்போ அதை பார்த்து தான் என்ன செஞ்சார்கள், நம்ம ஊர்லேயும் இப்படி ஆரம்பிக்கணும், நம்ம ஊர்லேயும் ஆரம்பிக்கணும். கண்டி தைக்கா பள்ளியில் இருக்கிற காலத்தில் அங்கே போகக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இப்படி நம்ம ஊர்லேயும் இப்படி ஆரம்பிக்கணுங்கக்கூடிய அந்த ஆவல் வந்து அங்கே நிறைய இல்மாலிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். கண்டியில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் இல்மாலிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அபுல் ஹசன் ஆலிமுக்கு பின்னால் அவங்களுடைய காக்கா மகன், அப்போ அவுலியா சப்பாவுடைய காக்கா மகன் இருந்தார். காக்காவோட மகன் பெட்டி அப்துல் காதர் ஆலிம் ஷா. அவங்க 30-35 வருஷம் இருந்தாங்க, 4 தலைமுறை இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் புகாரி ஷரீஃபை கொண்டு ரிட்டையர்ட் ஆகி வரும்போது ஜாவியால் ஹலீஃபத்து ஷாதிலி, அவங்க ஷாதிலி தரிகாவுடைய ஹலீஃபத்துல் ஹுலஃபா, அவங்க மட்டும்தான் 6 பேர்லையும் இஸ்தாபகர்லையும் அவங்க மட்டும்தான் ஷாதிலி தரிகாவுடைய ஹலீஃபத்துல் ஹுலஃபா. மற்ற 5 பேரும் காதிரியா. ஆனால் ஒன்றும் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஆளை அவங்க அல்லாஹ் காட்டலாம். யாருக்கு எந்த டாக்டர், எந்த ஆன்மீக டாக்டர் பிடிக்குமோ அந்த டாக்டர், அதுபோல் ஆன்மீக டாக்டர் யாருக்கு யார் பிடிக்கும். தக்கியா சாஹிபுரி இல்லாட்ட போய் எல்லா தக்கியா சாஹிபுரி இல்லா அவர்கள், பெரிய முத்துவாப்பா, சின்ன முத்துவாப்பா, அவங்க வந்து அபூபக்கர் மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி இன்னும் பூவர் நூறு இல்லாவுடைய பூட்டாங்க. பெரிய முத்துவாப்பாவுடைய பெரியப்பா மக்கள் தான் அவங்க, சாஜிப்பா மக்கள், பெரியப்பா மக்கள் தான் முகமது அபூபக்கர் மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க ஷாதிலி தரிகா கொண்டு வந்தாங்க. அவங்க தக்கியா சாஹிபுரி இல்லாட்ட போய் பையத்து கேட்டாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, தக்கியா சாஹிபுரி இல்லா உங்களுக்கு மக்காவில் இருக்குது, உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்குள்ள ஹக்கு அங்கே இருக்குது, நீங்கள் போகும்போது கிடைக்குன்ட்டாங்க. அப்போ யார் யாருக்கு எங்கே எழுதப்பட்டதோ, யார் மூலமாக அவங்க வந்து ஆன்மீக சிகிச்சை கிடைக்குமோ தான் கிடைக்கும். அவங்க ஒன்றும் தரிக்கா அவங்க வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. அவுலியா சப்பா சொன்னால் ஆமன்னா செல்லம்னாலாம். ஆனால் தரிக்காவில் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. அதற்கு பின்னால் எங்கே இது புகாரி ஷரீஃபை வைக்கிறேன்னு ஜாவியாவில் மஷோரா பண்ணாங்க, மால்தராவிலையும் மஷோரா பண்ணிப்பாங்க. பண்ண இடத்துல இங்கே தரிக்காவும் இல்மு இருக்குது, இங்கே வசதி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் தான் பெரிய முத்தாப்பா கேள இங்கே இது 6-7 பேரும் மமிஸ்வால் 6 இஸ்தாபகர்களும் அதை முதல்ல அறிமுகப்படுத்திடுவோம். இந்த 6 இஸ்தாபகர்களும் மமிஸ்வால் அலி முஃப்தி நவருல் அம்பர்கத் அவர்களும் அவ்வளவு பேர், இந்த 7 பேரும் அபூபக்கர் சித்திகளோட வம்சம்தான். நூறு எல்லாருடைய வம்சம் தான். ஒன்று பெண் வருஷம் அல்லது ஆண் வருஷம் இருப்பாங்க. அவ்வளோ பெரும் பெரிய முத்தாப்பா அவருடைய பேரன் பூட்டல். பெரிய நகவி எடுத்துக்கிட்டால் மகள் புள்ள பேரன், மூத்த மகள் புள்ள அவங்க இப்போ ஹாமிதுலி நாயகம், மூத்த மகள் புள்ள. இளைய மகள் புள்ள தான் பெரிய நகவி செய்த அஹமது நகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர். அவங்களுடைய மகனார் தான் முஸ்லிம் அலி முஃப்தி. அப்போ எல்லாருமே பாட்டன் பூட்டன் பெரிய முத்தாப்பா 12 வருஷ காலமாக அங்கே நடந்தது. அதில் அவுலியா சப்பா முடிவு பண்ணி எல்லாரும் ஒன்றா மஷோராவுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஓ ஷாவிர் ஹோம் ஃபில் அம்ரு, அல்லாஹ் சொல்லானே அந்தஸ்தால உயர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தஸ்தால கீழே, அவர்களுக்கு கீழே உள்ள சஹாபாக்கள், நபிமார்களுக்கு பிறகுதானே சஹாபாக்கள், அதுலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகுதானே மற்ற நபிமார்கள், அதுக்கும் கீழே தானே சஹாபாக்கள். அவங்கள்ட்ட மஷோரா பண்ணி சொல்லிடுவான். உமர் ரலியல்லாஹுடைய மஷோராவை எடுத்திருக்காங்க. இந்த மகாம் இப்ராஹிம் தொழுகையா கிடமா இதான் நல்லா இருக்குமே உடனே ஆயத்திறங்கிட்டு உமர் ரலியல்லாஹு முனாஃபிக்கு தொழு வச்சுட்டு வந்தாங்க. அப்துல்லா இப்னு உபைக்கு தொழு வச்சுட்டு வந்தாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறாங்க, ஏன் உனக்கு தொழு வச்சிங்க, முனாஃபிக்கு பையலுக்கு ஏன் போய் தொழு வச்சிங்க அப்படின்னு சொல்லி இதாக கேட்குறாங்க. ஒரு அனுதாபத்தில் நம்மளோட நிஃபாக்காக இருக்கிறானே அவனுக்கு உடனே ஆயத்திறங்கிச்சு. உலா சொல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்த அபதன் உலா தக்கும் அலா கபரி, தொழு வைக்கக்கூடாது, அவனோட கபர்கிட்ட நிற்கப்படாங்கிற ஆயத்து. உமர் ரலியல்லாஹு பெண்கள்லாம் அந்த ஃபர்தாவாக இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சாங்க. உடனே ஃபர்தாவுடைய ஆயத்திறங்கிச்சு. இப்படி உமர் ரலியல்லாஹு தக்கன மஷோராக்கு தக்கன ஆயத்திறங்கிச்சு. அப்போ மஷோரா பண்ணுவாங்க. மஷோரா பாங்குக்கும் மஷோரா பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மஷோரா அந்த 5 உலமாக்களையும் மஷோராக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் மஷோரா பண்ணி பெரிய முத்தாபாக்கியால் 12 வருஷ காலங்கள் 1926ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது.
ஆரம்பிக்கப்பட்டு 42 வரைக்கும் 1942 வரைக்கும் அங்கே 12 வருஷம் நடந்தது. இது 42ல் ஓப்பன் பண்ணப்பட்டது. 42ல் ஓப்பன் பண்ண போகிறதும் முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி நவரல்லா பரகத் அவர்கள் ஒரு மருதியாக பாடினது, அதுவும் நதுவத்து தாரியில் இருக்குது. அவர்கள் பாடினது நதுவத்து தாரியில் இடம் பெற்றிருக்கு. அதிகமாக மிகுதமாக அவங்க பாடின பாடல்கள் தான் இருக்குது. 9 ஆண்டு காலங்கள் அவுலியா சப்பா ஹயாத்தாக இருந்தாங்க. 1926 இருந்து 35 வரைக்கும் ஹயாத்தாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாயிட்டாங்க. அல்லாஹ் இறையடி செலுத்தினார்கள். அதற்கு பின்னால் டாக்டர் ஷேகுல் ஃபாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. ஷாதிரி தரிகாவுடைய அகில உலக தரிகாவுடைய ஹலீஃபா 74ஆம் ஆண்டு வந்தாங்க. ரொம்ப ஜெகஜோதியாக சிறப்பாக இருந்து அகில உலக ஷாதிரி தரிகாவுடைய ஹலீஃபத்துல் குலஃபா ஷாவுல் நபி அலி முஃப்தி நவரல்லா பரகத் அவர்கள் தான் மொழிபெயர்த்தார்கள். 15 நாள் பயானுக்கும் மொழிபெயர்த்தார்கள். அதற்கு அவங்களுடைய வாப்பா மொஹம்மது இப்ராஹிம் ஷேக் அவங்களும் 100 வருஷத்துக்கு முந்தைய இங்கே வந்திருக்காங்களாம். அவங்க இடத்துல இவங்க ஹலீஃபா அவுலியா சப்பா, அவங்க பேர் முகமது இப்ராஹிம், இவங்க பேர் முகமது இப்ராஹிம் ஹலீஃபா. ஹிலாபத்து பெற்றுட்டாங்க. சிலம்புத்தாப்பா இடத்துல ஓதத்தான் வந்தாங்க. இங்கே முகுதும்பள்ளி முஹல்லாவை சேர்ந்தவங்க ஓதத்தான் வந்தாங்க. வந்த இடத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்ன இடத்துல மகளுக்கு தன கணவராக 6வது பெண்ணுடைய புள்ள வந்துட்டான். வந்த உடனே கண்டிப்பாக 7 பேருடைய பேரையும் சொல்ல வேண்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச அளவு அதாவது கடல் தண்ணியில் ஒரு கிளாஸை தான் எடுக்க முடியும். கடல் தண்ணியில் ஒரு கிளாஸை எடுத்த மாதிரி ஒரு சொட்டாலும் தொட்டவர்கள் நல்லவர்கள்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த 7 பேரையும் நம்ம பேசி தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். அவங்களுடைய ஃபைல் நமக்கு கிடைக்க தான் செய்யணும். அப்போ அதுபோல் கடைசி நேரத்தில் அவங்க அவுலியா சப்பாத்தை கொஞ்சம் சுருக்கிக்கிடுவோம். ஒஃபாத்துடைய நேரத்தில் நற்செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அப்போ கடைசி நேரத்தில் என்ன செய்யலாங்க, அல்லாஹ்வுடைய லிகா சந்திக்கிறது தெரிஞ்சிட்டு ஒத்தலா ஹீன ஸலா ஸஹீஹுல் புகாரி அவ்வலம் ஆஹிரன் கடைசியில் இன்னமல் அமாலு பின்னியாத் கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் கடைசியில் ஓதுனாங்க. மூத்துடைய நேரத்தில் யா அக்ரமல் ஹல்கி மாலீமன் இதெல்லாம் யார் சொல்கிறா? நபி இஸ்மாயில் அலி முஃப்தி அவங்களோட மருதி எவ்வளோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் சொல்கிறோம். அப்போ சொல்கிறேன். அப்போ ஃபர்தை ஆரம்பித்து உடனே இஷாவை நேரத்தோடு தொழுதிட்டாங்க. அவ்வளோ எந்த பெரிய குத்துபா இருந்தாலும் விட மாட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பெரியவர்களும் முற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் பெரியவர். கடைசி கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய இடத்துல எப்படி நல்லடியார்கள் ரூஹு எப்படி பிரியும்னு சொன்னால் வெண்ணெயிலேருந்து நெய் பிரிகிற மாதிரி, வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிற மாதிரி இருக்கும். கெட்டவர்களுடைய முடிவு ஒரு முள்வேலியில் துணியை போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ அவுலியா சப்பா அவர்கள் இறை அடி சேர்ந்த உடனே வெள்ளக்கணக்கில் மக்கள் கூட்டம். ஒரு ஆள் எழுத நேரடியாக சொன்னார். ஒருத்தர் பார்த்த ஒரு அடுத்த வீட்டு ஆள் சொன்னார், 12 வயசு இருக்கும் அவுலியா சப்பா மூத்தாகிற காலத்தில். போகுது ஒரு 2 ஒளிவு சேர்ந்து போகுது. தீவு திரு தைக்கா முடிவு ஒளிவு போன 2 நிமிஷத்தில் கண்டி அனுப்பிச்சா பார்த்துட்டு வரும். நான் கண்ணால் பார்த்தாயிட்டார். இப்போ வெள்ளக்கணக்கில் மக்கள் கணக்கிட முடியாத அளவு மக்கள் வந்த உடனே பள்ளி வாசலை இடங்காலத்தினால பிரிவு முத்தப்பா தைக்கால மைதானத்தில் வச்சு ஜனாசா தொழுகை நடத்திக்கிறாங்க. யார்? சும்ம சல்லு பி வாலிதி உஸ்தாதி கௌமின் முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி அவர்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. என்னோட இப்போவுமே அவங்களுடைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுது. அவங்கள்ட்ட கடைசியாக சொல்லணும், இப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கு. சும்ம சல்லு பி வாலிதி உஸ்தாதி கௌமின் உஸ்தாது கௌமுடைய உஸ்தாது எங்களுடைய வாலிதை பெரிய நஹவி செய்த அஹமது நஹவி தான் தொழுகை வச்சிருக்கிறாங்க. ஹமல்னா மஸ்ஜித் அல் உஸ்பூர் வத்தவல்னா ஹுபாத் அல் அசல் அவர்கள் அடக்கிறோம். ஒரு அன் ஜவுஜிஹி புனையத் அம்மின் என் சின்ன வாப்சாவுடைய மகளுடைய கணவர் அல்லாஹு தாலா அவங்களை பொருந்தி கொள்வானாக அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்தபடியாக அல்லாஹு தாலா அவங்களுடைய கபரை பிரகாசமாகி அவர்களை போல நம்மளை அல்லாஹு தாலா ஆக்குவானா. பெரிய நஹவி செய்த அஹமது நஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியும் முஹம்மது இஸ்மாயில் அலி முஃப்தி எழுதியிருக்காங்க. எப்படி பெரிய முத்தோப்பா உரியுல்லாவுடைய அத்தனை பேர் தான். அவ்வளவு பேரும் சமுதாய சேவை சேர்ந்தவர்கள். சும்மா வெறுமனை புகார் ஷரீஃப் நடத்திக்கிட்டு புகார் ஷரீஃபில் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு தஸ்மீ பிடிச்சிக்கிட்டு குரான் ஓதிக்கிட்டு தொழுதுக்கிட்டு மட்டும் இருக்க இல்லை, சமுதாய சேவை செஞ்சாங்க. 7 குமர்களை முடிச்சு வச்சாங்க, விதவைகளை முடிச்சு வச்சாங்க, அது என்ன பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க, பிரிந்த உள்ளங்களை ஒற்றுமையாக்க. இந்த 7 பேருடைய மருதியாவளியும் அதுதான் வருது. ஹாமிதுல் அதுக்கு பின்னால் இல்மில் ரொம்ப விசாலமாக இருந்தார்கள், உள்ளம் விசாலமாக இருந்தது. ரபியுல் பிறை 14 தான் பிறப்பும் வஃபாத்தும் வாலிதி
முர்ஷிதி உஸ்தாதி கௌமி முஸ்லிஹுன் நாஸ். நபி முஸ்மால் அலி முஃப்தி நவரல்லாஹ் சொல்லுகிறாங்க, என்னுடைய முர்ஷித் வாலிதி ஒண்ணா, என்னுடைய பெற்றோர் வாப்பா ஒண்ணா, முர்ஷிதி ஒண்ணா, உஸ்தாது கௌமி முஸ்லிஹுன் நாஸ், ஜனங்களை இஸ்லாக்குடைய சமுதாயத்துடைய ஒரு உஸ்தாது ஒண்ணா. ஏராளமான மாணவர்களை உண்டாக்கினார்கள், ஏராளமான மாணவர்களை உண்டாக்கினார்கள். காலத்தில் ஒத்தமுத்தா இருந்தார்கள். சமுதாய சேவையில் கடும் முயற்சி. அனாதைகளுக்கு நிக்கா செய்து வைத்தார்கள். எல்லோர்களிடத்திலும் உதவி தேடி தேவை உடையவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்ல இருக்கு அந்த இதில் எழுதப்பட்டிருக்கு, கடைசி அந்த இதில் எழுதப்பட்டிருக்கு, அஸ்ஸாஇ அலல் அருமதி கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ். எப்படி அர்த்தம்? விதவை பெண்களுக்காக உதவி செய்கிறது. அது கல் முஜாஹிதி, பத்ரித்தம் போரிட்ட மாதிரி, போரித்தங்கள் செய்கிற மாதிரி உள்ள சவாபு. அல்லது கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ் கல்லதி யஸுமுன் நஹார் வ யகூமுல் லைல், இரவெல்லாம் நின்று தொழுகிறவுடைய சவாபு. இரவெல்லாம் நின்று தொழுனா எவ்வளோ சவாபு கிடைக்குமா? அவ்வளோ. பகல்லாம் நோன்பு பிடித்தா எவ்வளோ சவாபு அது கிடைக்குமா? அப்போ இதுகளில் சமுதாய சேவை அத்தனை, இந்த 7 பேரும் சமுதாய சேவை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லித்தான் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ன ரஜுலன் ஷகா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, ஒரு மனிதர் வர்றார், கல்பு எனக்கு இந்த ரொம்ப உள்ள ரொம்ப இருகின மாதிரி, ரொம்ப இருகினமாக இருக்குது, கட்டியாக இருக்குது, இலகுன மனுஷனாக இல்லை. அப்போ சொன்னாங்க, ஃபகால இம்சா ரஸல் யதீம், யதீமுடைய தலையை தடவிவிடு, ஒய்த அத்தாமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளி, மிஸ்கீன்களுக்கு உணவளி. ஓ அப்துர் ரஹ்மான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹ்மானை வணங்குங்கள். ஓ தஆம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். வெள்ளிக்கிழமையில் சூரத்து தஹர் ஓதுறாங்க இல்லை, வெள்ளிக்கிழமை சுபுகுல இமாம்கள் சூரத்து தஹர் 2 ரக்காத்தில் ஓதுறாங்க, அதை எடுத்து பாருங்க. இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஒய்துஇமுன தஆமல ஹுப்பிஹி மிஸ்கீன், நிறைய சொல்லுகிறான். சொர்க்கத்துடைய ஆடை குடிப்பு எல்லாம் கொடுக்கப்படும். சிறை கைதிகளுக்கு உணவளிக்காமா, எத்தீமுக்கு உணவளிப்பதன் காரணமா, பசித்தவர்களுக்கு உணவளிப்பதன் காரணமான்னு சொல்லி நிறைய சொல்லலாம். அதை தஃசீலில் எடுத்து பார்த்துக்கிடுங்க. ஒரு எத்தனை முஸ்கீன் சொல்லுகிறான். ததுகுல் வஃஷு ஸலாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸலாத்தை பரத்துங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமின், அல்லாஹ்வை வணங்குங்க, தாம் உணவளியுங்க, ஸலாத்தை பரத்துங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமின், ஜன்னத்தில் நீங்கள் நுழைவீர்கள், ஸலாமாத்தாக நுழைவீர்கள். இதைத்தான் பெரிய நஹ்வி, சின்ன நஹ்வி, அவுலியா சப்பா, எந்த 7 பேரும் சமுதாய சேவை செய்தவர்கள். அரைத்தல்லதி கல்திபு பித்தீன், அல்லாஹ் கேட்குறான் இல்லை, தீன பொய்யாக்குறவன் யார் தெரியுமா? நபியே, தீன பொய்யாக்குறவன், தொழுகை விட்டவன், சக்காத்து அது விதி, தொழுகை சக்காத்து நோன்பு ஹஜ்லாம் விதி. பொலாரிக்கல்லதி எதுல் எத்தீமை, எத்தீமை விரட்டான். உலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், உணவளிக்க மாட்டேங்கிறான். மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க சொல்லி தூண்டாதவன், தானே செய்ய இல்லையே அடுத்தவளை எப்படி தூண்டுவான்? மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க சொல்லி தூண்டாதவன். 10 நோன்பு கல்லா இருக்குதுன்னு சொன்னால், நோன்பு ஒரு 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 சத்தியம் பண்ணிட்டான், அதை முறிக்கணும். மனைவி வீட்டை போக மாட்டேன்னு சத்தியம் பண்ண முறிக்கணும். என்ன சொன்னான்? லாயாகு ஃபக்கப்பாரத்து இத்தாம அஷரத்தி மசாக்கின், அல்லாவுக்கு செய்த அல்லாட்டே கேட்கணும். 10 ஏழைக்கு உணவளி, சத்தியத்தை முறிச்சிக்கோ. தன்னுடைய தன்னுடைய அந்த உரிமையை ஏழைக்கு விட்டு கொடுக்குறான். அப்படி இருக்கான். அதற்கு பின்னால் பெரிய நஹ்வி சையத் அஹ்மது நஹ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய அதுக்கு அடுத்தாப்புல பெரிய நஹ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் ஒரு ரத்து ஃபத்வா ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? அந்த புகார் நூஹுலில்லா ரலியல்லாஹு தஆலா உடைய வேத புராணம்னு இருக்குது. அந்த வேத புராணம் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ அதில் அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அந்த காலத்தில் வஹாபிஸ்டுகள் இருக்க முடியும் கொடுத்துருக்காரு. இந்த ஃபத்வாவை ரத்து பண்ணணும்னு சொல்லி யார் எடுத்துக்கிட்டா? பெரிய நஹ்வி எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே முடிவு பண்ணணும்னு சொல்லி அங்கே பெரிய பள்ளியில் கொடுக்கணும்னு சொல்லி ஜும்மாவில். அப்போ நிறைய கித்தாபை பார்த்துருக்காங்க. அவங்க பார்க்காத கித்தாபாக இருக்கும், பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. வியாழன் பின்னர வெள்ளி இரவு பெண் கொடுத்த மாமியுடைய கடவுளை புகார் நூஹுலில்லா வர்றாங்க. அவன் பொட்டியில் இருக்குது அந்த ஃபுத்துஹாத்துல் மக்கி, அதை எடுத்து பார்க்க சொல்லு, பேரண்ட சொல்லுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ சுபு தொழிட்டு வரும்போது, அப்பா ஃபுத்துஹாத்துல் மக்கியா வச்சிருக்கியா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபுத்துஹாத்துல் மக்கியா பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை அப்பா அப்படி கடவுளை சொல்லிட்டு போகிறேன் நூஹுலில்லா. எடுத்து பார்த்தான்னு சொன்னால் அது அவ்வளவுக்கும் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் உள்ள இபாரத்துக்களை எடுத்து அதுக்கு ரத்து பத்துவா கொடுத்துறாங்க. அதுக்கு ரத்து பத்துவா அப்படி கொடுத்தவர்கள் யார்? நஹ்வின்னு சொன்னால் யார் கொடுத்தா? நஹ்வின்னு சொல்லி யார் கொடுத்தான்னு சொன்னால் இவங்களுடைய வாப்பா புத்தகத்தில் அடக்கியிருக்காங்க. இலாஹி நவ்வி ரவுல்லா வாத்திர் ரவுல்லா ஹூ ரவுல்லான்னு பாடுறோம் இல்லை, நூஹுலில்லா பேரில் அவங்க பாடினவங்க தான் முகமது இஸ்மாயில் நஹ்வி, அஸ்ல் நஹ்வி. அப்படி தக்கியா சாஹிபுல் தான் கொடுத்தது. அந்த பட்டம் தக்கியா சாஹிபுல் தான் கொடுத்தது அவர்களுக்கு. கோமாதருவில் ஒரு அழைப்புக்கு பெரிய நஹ்வியை கூப்பிட்டுருக்காங்க.
இவங்க தன்னை பெரியவர்கள் காட்டிக்கிட மாட்டாங்க. தன்னை பெரியவர்கள் போனாங்க, போய் அப்படியே உட்காந்து வெளியில் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ அப்பா வர இல்லையான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லோரும். பெரிய நபி அவர்கள் வர இல்லையா, அப்போதே போயிட்டாங்களே. போனால் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கே உட்காந்தீங்க தெரியாது சொல்லி உள்ளே இழுத்துட்டு போய் மேலே உள்ளே வச்சிருக்கு. ஆலி மாறி முஃப்திகார் அம்சா அப்படித்தான். முதரிஸ் முகமது அம்சா அவர்கள் பெரிய அல்லாமா இருந்தாலும் முஹம்மது இஸ்மாயில் நஹவி முஃப்திகிட்ட ஓதுனவங்க தான் அவங்க மெயின் தம்பி அம்சா. 2 மாணவர்கள் பெரிய அல்லாமாக்கள் இந்த மஜ்லிஸில் சேவை செய்தவர்கள். மூனாக்கான சி இப்ராஹிம் அலி முஃப்தி, அவங்க சாவுல் அமீது அலி முஃப்தி. இந்த 2 பேரும் இந்த மஜ்லிஸுக்கு 25 வருஷம் சேவை செய்தவர்கள். அவங்களும் அவங்கள்ட்ட ஓதுனவர்கள் தான். அவங்கள்ட்ட ஓதுனவர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய கிருபையால் பேருதலாகவும் ஃபத்வாவுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அந்த வேத புராண இதுக்கு குறித்த உடன் தக்கியா சாஹிப் கோமா தெருவில் நடந்த நிகழ்ச்சியில் அப்போ அவர்கள் தவாதுவாக இருந்துக்கிறாங்க. யார்கிட்டையும் இவ்வளோ பெரிய அல்லாமா இருந்தாலும் காட்டாமல் இருந்துக்கிறாங்க. அல்லாஹு தாலா அந்த பணிவை நமக்கு அல்லாஹு தாலா தந்துடுவானாக, அவரை போல இல்மை தந்துடுவானா. அடுத்தபடியாக எங்களுடைய பாட்டனார் வேலூர் ஆலிம் அவர்கள் 3வது போட்டிருக்கோம். பாக்கியாத்து சாலிஹாத்தில் பழமையான உஸ்தாத் ஆலார் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர். அவங்க எப்படி மலேசியா வாப்பா ஷேக் அப்துல் காதர் ஆலிம் இருந்தாங்க இல்லையா, மலேசியா வாப்பா எங்களுடைய தாய் மாமனார் மருகும் மலேசியா வாப்பா அவங்களுடைய தகப்பனார் தான் வேலூர் ஆலிம். அவங்க வந்து இங்கே 2 நஹவி குரூப்பில் 2 நிக்காக முடித்தாங்க. நஹவி அம்சாவுடைய குரூப்பில் அந்த அசல் நஹவி முஸ்மாயில் ஆலிம் இருக்கிற காலத்தில், பெரிய நஹவி இருக்கிற காலத்தில் 2 கல்யாணம் முடிச்சு 2 பெண்ணும் பார்த்தாயிட்டாங்க, பிள்ளையும் இல்லை. அந்த சோகத்தில் பாக்கியாத் போயிட்டாங்க. அங்கே போய் ஓதி கொடுத்து பழமையான உஸ்தாத் உருது பார்சி இப்பவும் எழுதின பைத்து அங்கே வச்சுருக்கிறாங்க. இப்பவும் எழுதின பைத்தை நூலகத்தில் வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லாமா அவங்க வந்து அங்கேயே இருந்துட்டாங்க, தங்கிட்டாங்க. கல்யாணம்லாம் முடிச்சு பிள்ளையில் பாட்டம் கூட்டெல்லாம் இப்போ இருக்கிறான். மகன் பேரெல்லாம் கிடையாது. 44 ஒப்பாத்தானவங்க. அவுலியா சப்பா 35, இவங்க 44 ஒப்பாத்தானவங்க. அப்போ இவங்க ஆரம்பிக்கிறதுக்காக காணாப்பா அந்த வீடு 4 வீடு கட்டி கொடுத்தது காணாப்பா அவர்கள் மெயின்டைன் பண்ணி கட்டி கொடுத்தது. இவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி கல்யாணம் குடும்பத்தில் ஒரு நிக்காகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தி வரமாட்டேங்கிற கூட்டிகிட்டு வச்சு புகார் ஷெரீஃப் ஆரம்பிக்க வச்சு நிக்காகம் குடும்பத்தில் முடிக்க வச்சு அதுக்கு பிறகு இங்கே என்னுடைய கம்மா எங்களை 4வதாக முடித்தாங்க. 4வதாக முடித்தது தான் மலேசியா வாப்பா அவர்கள் பிறந்தார்கள். அந்த மாதிரி ஹாமித் அலப்பா அல்ம்சா மாதிஹுல் ஹவுத் இருந்தாங்கல்ல, ஹாமித் அலப்பா அல்ம்சா என்கிட்ட நேராக சொன்னாங்க. அவங்க ஒரு மருதியாக கொரு செய்கிறாங்க. வேலூர் அப்பா பேரில் மருதியா நுகுத்தா இல்லாத மருதியா நூஹையா மருதியா நூஹையான்னு கோர்வு செய்யிருக்காங்க. அந்த கோர்வு செய்த இடத்துல அது என்கிட்ட நேராக சொன்னாங்க. அதுவும் நதுவத்து தாரியில் இருக்குது. இப்போ என்கிட்ட நேராக சொன்னாங்க, ஃபத்துல் மொயின் ஓதிக்கிட்டிருக்கிறேன். வேலூர் ஆலிம் சாஹிப் முகமது நூஹ் லப்பை ஃபத்துல் மொயின் ஓதிட்டிருக்கும் போது அவுலியா சப்பா வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் வருவாங்களாம். அப்போ அம்சா புகாரி ஷெரீஃப்லாம் ஆரம்பிக்க போகிறோமே இன்னும் தாங்களே அண்டாங்களாம். ஒரு காத்துட்டு எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த காலத்தை 26 ஆரம்பிக்கிறேன். அப்போ மாதிஹுல் ஹவுத் ஹாமித் அல்ம்சா சொன்னாங்க, முதல்ல துட்டு எடுத்து கொடுத்தது வேலூர் அல்ம்சா. முதல்ல புகாரி ஷெரீஃபுக்காக துட்டு எடுத்து கொடுத்தது வேலூர் ஆலி. வாங்கின கை அவுலியா சப்பா கை. வாங்கின கையும் கொடுத்த கையுடைய பரக்கத்தில்லைக்கு எப்படி இருக்குது? அந்த பரக்கத்தில்லைக்கு எப்படி இருக்குது? அத்தாமல் அல்ஃபா மின் சாய் அதாவது ஒரு கவலை உணவு கொண்டு 1000 பேர் சாப்பிட்டாங்கன்னு ஹதீஸில் இருக்குது. ஒரு கிளாஸ் பாலை கொண்டு 70 பேர் குடித்தாங்க, மிச்சம் இருந்தே இருக்கு. அந்த பரக்கத்தான் இது. அப்போ சொன்னாங்க, பாக்கியாத்துடைய பழமையான உஸ்தாத், கல்வியில் சிறந்தவர், கண்ணியம், சீர்திருத்தவாதி, சண்டை சச்சரவுகளை போக்கக்கூடியவர்கள், மார்க்க சந்தேகங்களை போக்குதல், பிரச்சனைக்கு நீதிபதி, இன்பமான பேச்சு. ஃபகூலாலஹு கௌலன் லையனன் யாருக்கு சொல்கிறான்? ஃபிரௌன் கொடியவன். ஃபகால அலரப்புக்குமல் ஆளான்னு சொன்னவன்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் போய் சொன்னாங்க, நீங்கள் மிருதுவான சொல்லுங்கள். இப்போ கொடிய ஃபிரௌன் அட்டகாசக்கார ராஜான்ட்ட போய் மிருதுவாக பேசுங்க. அப்புறம் இடத்துல அதற்கு பின்னால் தம்பிலப்பை ஆல்ம்சா. தம்பிலப்பை ஆல்ம்சால்டா யார்? இந்த தம்பிலப்பை ஆல்ம்சா நினைக்கிறாங்க நூனத்தாலப்பாட வாப்பா. அவங்க நேரத்தோடு போயிட்டாங்க. அவங்க பெரிய முத்தோப்பாட மாணவர். அவங்க பெரிய முத்தோப்பா பேரில் மௌலூதியை கோர்வு செஞ்சுருக்காங்க. தன்னுடைய சொந்த பாட்டனார் நபி முஸ்மால் அலி முஃப்தி நவருல்லாம் இருக்கிறவங்களுக்கு சொந்த பாட்டனார். அவங்க பேரில் மட்டும் கோர்வு செய்யலை மௌலூது, மற்ற எல்லா பேர்லையும் செஞ்சுருக்காங்க. ஏங்கன்னா மூத்த ஆலிம் செஞ்சுட்டாங்க. தம்பிலப்பை ஆல்ம்சா கோர்வு செய்தாங்க. அந்த தம்பிலப்பை ஆல்ம்சா வேறு. இது மக்கி ஆல்ம்சாட வாப்பா. மக்கி ஆல்ம்சா இருந்தால் குருநாக்கல்ல மாத்தலையில் கண்டியெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் மக்கி ஆல்ம்சா. அவங்களுடைய தகப்பனார் தம்பிலப்பை ஆல்ம்சா. அவங்கள பற்றி நபி முஸ்மால் அலி முஃப்தி நபி முஸ்மால் அலி முஃப்தி பற்றி இப்போமே சொல்ல ஆரம்பித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பறக்கிறதுக்கு அவங்களோட கடைசியாக சொல்லுவோம்.
அப்போ அவங்களுக்கு தம்பிலப்பாளையம் பற்றி முகமது இஸ்மாயில் நஹவி பாடுறாங்க. அவங்களும் நூறுல்லாவுடைய வாசி தான். ஆழமான கல்வி, குர்ஆனை மனனம் சக்தி வாய்ந்தவர்கள் ஓதிக்கிட்டே பார்க்காம ஓதிக்கிட்டே இருப்பார்கள். ரொம்ப பேணுதல். பல தடவை ஹஜ்ஜி செய்திருக்கார்கள். மக்கி அமிச்சாட வாப்பா இசாபர் தம்பிலப்பா அமிச்சா அவர்கள் பல தடவை ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். 2 வருடம் ஹஜ்ஜில் காபாவில் அங்கே ஹரத்தில் மக்காவில் தங்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜுல் அக்பர் அடையணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜி வந்தால் அது ஹஜ்ஜுல் அக்பர் 70 ஹஜ்ஜிக்கு சமம். அதை அடையணும் அங்கே போய் தங்கிக்கிறாங்க. பல ஹஜ்ஜி செஞ்சுட்டாங்க. அப்போ ஜியாரத்துக்கு போயிருக்காங்க. எல்லோருடைய ஜியாரத்து. பத்ருக்கு போயிருக்காங்க, உஹது ஜியாரத்து பண்ணிக்கிறாங்க, ஜன்னத்துல் முஅல்லாவில் ஜியாரத்து பண்ணிக்கிறாங்க, ஜன்னத்துல் பகீல ஜியாரத்து, ஷாஃபி இமாமுடைய ஜியாரத்து செஞ்சுக்கிறாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஜியாரத்து இருக்காங்க, தாயிஃபுல ஜியாரத்து தாயிஃபுக்கு போயிருக்காங்க, கூஃபாவுக்கு போயிருக்காங்க, ஷாமில் கர்பலா, மிஸ்ரு, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இவங்களெல்லாம் ஜியாரத்து செய்கிறாங்க. தம்பிலப்பா அம்சாவுடைய தம்பிலப்பா மக்கி அம்சாவுடைய வாப்பா ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கபரையும் ஜியாரத்து செய்கிறாங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கபரையும் ஜியாரத்து செய்கிறாங்க. பகதாது போய் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஜியாரத்தையும் செய்கிறாங்க. கனவுல அங்கே படுத்திருக்கும் போது முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவுல தரிசனம் கொடுத்தார்கள். அதையும் நஹவி உஸ்மான் அலி முஃப்தி நவருல்லா அமர்கத் அவர்கள் அவருடைய மருதியாவில் சொல்கிறாங்க. ரவுதா ஷரீஃபு போயிருக்கும்போது அதையும் அந்த மருதியாவில் சொன்னாங்க. உஸ்மான் அலி முஃப்தி மகரிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து தொழுகிறாங்க. கனவுல மகரிபு அவங்களுக்கு பின்னால் இருந்து தொழுகிற மாதிரி கனவு கண்டிக்கிறாங்க. இன்னும் எப்படின்னு சொன்னால் மன்ன ஹையா லைலத்தில் வைதைனி யௌம யமூத்துல் குரூப் 2 பிறநாளுடைய இரவை யார் ஹயாத்தாக்குறாங்களோ 2 பிறநாளுடைய இரவை யார் ஹயாத்தாக்குறாங்களோ அவருடைய கல்வி ஹயாத்தாக்குறா என்ன கறி வாங்குறது இல்லையா, டெய்லர் கடையில் கிடைக்கிறது இல்லையா, அல்லது கிடக்கிறது இல்லையா, இபாதத்தை கொண்டு வணக்க வழிபாடுகளை கொண்டு யார் ஹயாத்தாக். அதுபோல் ஈதுல் ஃபித்ருடைய இரவுல இஷாவு தொழுகைக்கு பின்னால் மக்கி அம்சாட வாப்பா தம்பிலப்பா அம்சா அவர்கள் ஒரு குர்ஆனை முடித்திருக்கிறார்கள். இஷாவு முழுவதும் ஒரு குர்ஆனை முடித்திருக்கிறார்கள். அப்படி அதுக்கு பின்னால் தம்பிலப்பா அம்சாவுடைய பரக்கத்துக்கு எடுத்தாச்சு. ஒரு குர்ஆனை ஒரு இரவுல ஈதுல் ஃபித்ரில் முடிச்சிருக்கிறாங்க தொழுகையில். கானா சையீத் முஹம்மது லப்பை ஆலிம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 21ஆவது தலைமுறை புகாரி ஷரீஃபுக்கு முதல் வக்ஃபு சொத்து செஞ்சவங்க காணாப்பா. அந்த இருக்குல்ல கூப்பன் போடுறாங்கல்ல அபுல் சர் டாக்டர் இருந்த இடம், அது முதல் வக்ஃப் செய்த மனிதர் காணாப்பா முகமது லப்பை கானா முகமது ஆலிம் அவர்கள். அதில் எப்படி எழுதியிருக்கிறாங்க, இந்த சொத்தை யாரும் விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. குருவி திருப்பள்ளிக்கு உரிய புகாரி ஷரீஃப் எப்படி பத்திரத்தில் எப்படி இருக்காங்க, குருவி தொல்லி பள்ளிக்கு உரிய புகாரி ஷரீஃபுக்கு நான் இதை ஒப்பு செய்கிறேன். அந்தந்த காலத்தில் வரக்கூடிய நிர்வாகிகள் பரிபாலனம் பண்ணலாமே தவிர அதை விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. அந்த உயில் தான் பாதுகாத்து அவங்க எழுதின அந்த ஸ்ட்ராங்கான எழுத்து தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் இந்த சொத்து நழுவ விடாமல் அவங்களுடைய இந்த எழுத்து ஒரு அரணாக பாதுகாக்கப்பட்டது. அதையும் மறக்க முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய கபரை சொர்க்க பூஞ்சையாக்குவானா. இந்த ஆயத்திற்கு ஏற்ப அதுக்கு பின்னால் உல்தக்கும் மிங்கும் உம்மத்துக்கும் எதோன இலல் கயிர் ஒரு கூட்டம் அழைச்சிக்கிட்டே இருக்கணும். நன்மையின்பால் அழைச்சிக்கிட்டே தீமையை விலகிட்டு அவர்கள் தான் உலாய்க்க ஹுமல் முப்ளிஹூன் அவர்கள் தான் ஜெயிலசீலர்கள். அது இவங்கள்ட்ட இந்த 7 பேர்கிட்டையும் இருந்தது. அனாச்சாரத்தை எல்லாம் கண்டிச்சிருக்காங்க. நம்ம காணாப்பா அவர்கள் காவல்துறையில் போய் ஸ்டேஷனில் போய் கண்டித்து இந்த கொட்டு கொழல் இந்த இப்படிப்பட்ட அந்த அனாச்சாரங்களை கண்டித்து அதை முடக்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நிறுத்தியிருக்கிறாங்க. குருவித்துறை மொஹல்லா சேர்ந்த 5 இந்த தெருவு இருக்குது இல்லையா, இந்த 5 தெருவையும் நல்ல முறையில் பிரித்து குருவி திருப்பள்ளி மொஹல்லா வாசிகளுக்காக அது முறை வண்ணப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இந்த களரி நடமாது இல்லையா, அந்த களரி அதில் கத்திரிக்காய் மாங்காய் இதை அவங்கள்தான் ஆரம்பித்து படுத்திக்கிறாங்க. அவங்கள்தான் இதை அறிமுகப்படுத்திக்காங்க. அவங்களுடைய சரித்திரத்தில் சொல்கிறாங்க. அதற்கு பின்னால் பிணக்குகளை நீதமாக தீர்த்து வைக்கிறது, திருமண உறவு, வசதியற்ற ஏழைகளுக்கு உதவுவது, இறை இல்ல பணிகள் இதுகள்லாம் செஞ்சுருக்காங்க. பொது சேவைகள் நிறைய செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின். அதாவது ரகசியம் பேசுகிறாங்க. 3 விஷயம்தான் கயிர், மற்ற கடையே கிடையாது. இல்லாமன் அமர பிஸதகா சதக்காவை கொண்டு அவனுக்கு சதக்கா கொடு, இவங்களுக்கு சதக்கா கொடு, இதை ஏவுறதா ரகசியம். இல்லை நன்மை கொண்டு ஏவுறது. அவர் தீமையில் இருக்கிறார் போய் சொல்லு. ஐஸ்லாஹின் பைனன்னாஸ் ஜனங்களுக்கு மத்தியில் அந்த குழப்பங்கள் நடக்குது, அந்த குழப்பங்களை தீர்த்து வச்சுருக்காங்க. அது குழப்பங்களை மகரிபு இஷாவுக்கு இடையில தான் நடக்கும். சாவண்ணா செய்தாம்சா நுவனத்தானா அப்பா இருக்கிற காலத்துலாம் மகரிபு இஷாவுக்கு இடையில தான் மசோரா நடக்கும், மீட்டிங் நடக்கும். ஒரு ஊசி சத்தம் கேட்காது, எல்லாம் வந்து இஷாவு ஜமாத்துக்கு போயிடுவாங்க. அப்படித்தான் பார்த்தோம். அப்படி ஒரு காலத்தில் இருந்தது.
அதற்கு பின்னால் இலங்கையில் மாத்திரையில் காணாப்பா இருக்கிற காலத்தில் அங்கேயும் பல பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. காணாப்பா அவர்கள் அங்கேயும் சேவை செய்கிறாங்க. காலையில் இந்த காப்பி அறிமுகப்படுத்த காப்பி இருக்குதுல்ல, இந்த காப்பியை ஆரம்பித்து வச்சது அதுதான். பெரிய முத்தாப்பா கேள்வி நடக்கும்போது இந்த காப்பி எப்படி காப்பி, அதிமதுரம், சுக்கு, மிளகு இதுகள்லாம் போட்டு இந்த மூலிகையெல்லாம் கலந்து 4 மணிக்கே போட்டு அவருடைய மனைவி போட்டு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அதை ஞாபகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பின்னால் முத்துத்தக்கா 6வது ஆளுக்கு வந்துடுவோம். முத்துத்தக்கா முகமது இஸ்மாயில் ஆலிம் பட்டி என்க கார் சாஹிப் ஹாஜியார் இருந்தாங்கல்ல, அவங்க பாடுறாங்க. தைக்கா முத்து தைக்கா கொம்பு ஆலிம்சான்னு சொல்லுவாங்க. அந்த 6வது ஆள் உள்ளே அடங்கியிருக்காங்க. பெரிய முத்தாப்போர் இதோட பூட்டர் ஷேகாலி அப்பா அவருடைய லாத்தாவை கூட பிறந்த சகோதரியை மணமுந்தர் நாங்களும் உள்ளே அடங்கியிருக்காங்க. அப்போ அவங்க கார் சாஹிப் ஹாஜி ஏன் பாடினாங்கன்னு சொன்னால், கார் சாஹிப் ஹாஜியுடைய தாய்க்கு சாச்சா, வாப்பா குடும்பம் தான் சாச்சா தம்பிலப்பா ஆலிம்சா இருக்காங்க. தம்பிலப்பா ஆலிம்சா 3 நிக்காக முடித்தாங்க. பெரிய முத்தாப்பா பேரில் அந்த மருதியா கொருவு செஞ்சவங்க இருக்காங்களே 3 நிக்காக முடித்தாங்க. ஒன்று நூனத்தனப்பா, இங்கே எல்லாம் குறி திருப்பள்ளி இந்த புகார் ஷெரீஃபுக்கெல்லாம் தலைவராக இருந்தவங்க நூனத்தன அவர்கள். அவங்க உடைய வாப்பா தம்பிலப்பா ஆலிம்சா. அந்த தம்பிலப்பா ஆலிம்சாவுடைய சகோதரர்கள் 2 பேர். தம்பிலப்பா ஆலிம்சாவுடைய சகோதரர் தான் முத்துத்தைக்கா இஸ்மாயில் ஆலிம் கொம்பு ஆலிம்சான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சேலாக்குணப்பா மருஹும் சையீத் அஹமது முத்துவப்பா ஆலிம் நஹவி ஃபாசி கலிபுத்து ஷாதிரி அவருடைய தாயாருடைய வாப்பா சேலாக்குணப்பா. அவர் தைக்கா சாய்ப்பு அதுக்கையில் அடங்கியிருக்காங்க. இந்த 2 பேரும் தம்பிலப்பா ஆலிம்சா சகோதரர். 3 நிக்காக முடித்தாங்க தம்பிலப்பா ஆலிம்சா. 3 யார்? ஒன்று நூனத்தாப்பாட தாயாரை முடித்தாங்க, அது அவங்க மட்டும்தான். 2வது கார் சாஹிப் ஹாஜியருடைய தாயாருடைய உம்மாவை முடித்தாங்க, அதில் அவங்களுடைய உம்மா. 3வது ஹவுது சையீத் அஹமது ஆலிம்சா காணாப்போட ஹாமித் சையீத் அஹமது ஆலிம்சா அவங்க 3வது தான் முடித்து பிறந்தவங்க. அப்போ அதுக்கு தான் கார் சாஹிப் ஹாஜியாருடைய அந்த அதுக்கு தான் பாடுறாங்க. உம்மாவுக்கு சாச்சப்பாவாக இருந்ததுனால அவர்கள் தம்பிலப்பா ஆலிம்சாவுடைய இதே நல்ல ஷாதிலி இமாம் ரலியல்லாஹு தஆலா உமிழ்ந்திருக்காங்க. அந்த தம்பி அந்த கொம்பு ஆலிம்சா முத்துத்தைக்கா ஆலிம்சா பேரில் அவங்க ஷாதிலி இமாம் உமிழ்ந்திருக்காங்க. அவங்க பேரில் பைத்துங்க ஒரு செய்திருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், பர்மா இதுகள்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. கொம்பு ஆலிம்சா புல் சிரிப்பாக தான் இருப்பாங்களாம். இப்போ பஸ்ஸுமு ஒஜி அஹீக சதக்கா, இப்போ பஸ்ஸுமு ஒஜி அஹீக சதக்கா, புன் சிரிப்போட சகோதரனை பார்க்குறது சதக்கான்னு இருக்குது. காலை இரவில் அதிகமாக மிஸ்கீன்களுக்கு எத்தீம்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறாங்க. மிஸ்கீன்களுக்கு எத்தீம் இந்த 7 பேரும் அப்படித்தான். கானு கலீலன் இரவுடைய வணக்கம் தூக்கம் கம்மியாக இருக்கும். சஹர் நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள். எபீத்தோன் ரப்பியும் இரவில் நின்று அதிகமாக வணங்குவார்கள். தத்த ஜாஃபா ஜுனூபுகும் சஜ்ஜாவுடைய ஆயுதில் வருத இரவில் நின்று தஹஜ்ஜத்துவார்கள். அது இவங்கள்ட்ட இருந்திருக்கு. சில நாட்கள் கொம்பு ஆலிம்சா சாப்பிடாமல் இருந்துக்கிறாங்க, குடிப்பு இல்லாமல் இருந்துக்கிறாங்க. அப்போ விசால் நோன்பு பிடிக்கிறது ஹராமாச்சு. நோன்பு இருக்குது, நோன்பு பிடிச்சா மகரிபில் திறந்துடணும். அது துறக்காமல் மறுநாளும் உங்காமல் சாப்பாடு சொல்கிறது ஹராமாச்சு. விசாலுடைய நோன்பு சஹர் செய்கிறது சுன்னத்து. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, எனக்கு பசி தீரக்கூடிய அளவுக்கு, பசிக்காத அளவுக்கு சாப்பிட்டா குடித்தா என்ன பலாபலம் இருக்குமோ அதெல்லாம் எனக்கு தரான், அதெல்லாம் எனக்கு தரான். உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் அப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு சட்டம் அதுதான் ஆயிட்டாங்க. அதுபோல் சில ஒலிமார்கள் நாதாக்களுக்கும் அந்த சக்திகள் கொடுக்கப்படும். கார் சாஹிப் ஹாஜி சொன்னாங்க, என்னுடைய உம்மா, மாமி, மாமா எல்லா சாச்சா எல்லோர்களும் கடைசி காலத்தில் பணிவிடை செஞ்சாங்க கொம்பு ஆலிம்சா அவர்களுக்கு, முத்துத்தைக்கா ஆலிம்சா அவர்களுக்கு. அதுவும் அந்த நதுவத்து தாரியில் எழுதிக்கிறாங்க கார் சாஹிப் ஹாஜியார்கள். கார் சாஹிப் ஹாஜியாருடைய தாய் சின்ன வயசில் எனக்கு பார்த்தீங்க தஸ்பீயும் கைமாவே வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேணுதலான மனிதர்கள். அப்போ அவங்க பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க. அவங்களுக்கு பெரியார்களுக்கு ஹிதுமத் செய்கிறது எப்படி தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்க்கு ஹிதுமத் செஞ்சாங்க, பணிவிடை செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபக்கிஹு பித்தீன், தீனில் யா அல்லாஹ் விளக்கத்தை கொடுன்னு கேட்டாங்க. ரயீசுல் முஃபஸ்ஸிரீனாங்க, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர்கள் கலைகளுக்கெல்லாம் வல்லுனாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 ஆண்டு ஹிதுமத் செஞ்சாங்க, 10 ஆண்டு ஹிதுமத் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு நாள் கூட ஏன் இப்படி செஞ்சா ஏன் இப்படி செய்யல என்று கேட்ட சரித்திரமே கிடையாது. இது தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் உள்ள படிப்பில், கணவனுக்கும் மனைவிக்கு உள்ள படிப்பில், இது ஆசிரியர்களுக்கும் மாணவருக்கு உள்ள படிப்பில் இப்படி இருக்கணும். அவங்க நடந்துக்கிட்ட 4 துவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வலதஹு வ தூல உம்ரஹு வ அக்ஃபிர் தம்பஹு கேட்டாங்க. யா அல்லாஹ் அனஸுக்கு மாலை அதிகப்படுத்து, செல்வ புகழ்ச்சி அதிகப்படுத்துன்னு கேட்டாங்க. மதீனா பூரா தோட்டம், ஒரு வருஷத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வருஷத்தான் அறுவடை கிடைக்கும். அனஸ் ரலியல்லாஹு மட்டும் ஒரு வருஷத்தில் 2 அறுவடை ரசூலுல்லாஹ்வுடைய துவா. அதுக்கு பின்னால் கேட்டாங்க, ஒலதஹு புள்ளை அதிகப்படுத்து, 120 புள்ளை. தவாப்புக்கு ஒரு ரவுண்டுக்கு அவங்க தான் இருப்பாங்க, பாட்டம் பூட்டம் பேர எல்லாம் தான் இருப்பாங்க. ஓ தவ்வில் உம்ரஹு
120 வயசு ஹயாத்தை மூத்து வரையிலையான்னு சொல்லி தவ்வில் உமர ஹயாத்தை நீளமாக்குன்னு கேட்டாங்க. இல்லை வகஃபர் ரம்பஹு, பிழை பொறுப்பு கபூரில் பார்க்கணும், அது கிடைச்சிரும் அடிச்சு. அதற்கு பின்னால் சொர்க்கத்தில் கண்ணாடி மாளிகை இருக்குது. சொர்க்கத்தில் இந்த 7 பேரை சுற்றி சொல்லப்படுது. சொர்க்கத்தில் கண்ண உள்ளே இருந்து பார்த்தா வெளியாக்கணும், வெளியே இருந்து பார்த்தா உள்ளே விளங்கும். இது 4 பேர்களுக்கு. யாருக்கு? மிருதுவான பேச்சு தடித்தளமாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை உள்ளத்தை வருத்தப்படுத்தமாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தமாக இருக்கலாம். அவுலியா சப்பா சொல்லுவாங்களா, அப்படி போகும்போது இது நீங்கள் எல்லாம் தொழுகையை உடம்பு பள்ளிவாசல் பக்கமே போக மாட்டான். அவனை சொல்லுவானா, நீ தொழுகை இருக்கால் தான் ஜமாத்தை மட்டும் விடாதேன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி மிருதுவான பேச்சு இருக்கணும். எஸ்ஸிரா உடா தாசிரா, லேசாக பேசுங்க, கஷ்டப்படுத்தாங்க, யாரையும் வருத்தப்படுத்தினா அநீதி இழைக்கப்பட்ட துவா உடனே கபூலாகும். அது மாட்டு மசரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி வருது. ஏழைக்கு உணவளிப்பது, அதிகமாக நோன்பு பிடிக்கிறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, இதுகள் சொன்னாங்க. அடுத்தபடியாக இந்த மஜ்லிஸுடைய தலைவராக இருந்தவர்கள், 7வது நபராக இந்த மஜ்லிஸுடைய இஸ்தாபர்களுக்கு அடுத்த இஸ்தாபராக இருந்தவர்களும், இந்த அபூர்வ துஆவை ஆரம்பித்து வைத்தவர்களும், எல்லா மக்களுக்கும் இல்முடைய ஊட்டுக்கண்ணை திறந்து வைத்தவர்களும், அல்லாமத்தில் ஃபாதில் அல் ஒலியில் காவில் நஹ்வி இஸ்மாயில் ஆலி முஃப்தி நவருல்லா மர்கதஹு அவர்களை பற்றி நம்ம இப்போவே மறுதியாகலாம் பாடினது சொல்லிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் பரக்கத்துக்காக அவங்களை பற்றி பேச வேண்டிய நேரங்கள் இருக்குது, ராத்திபுகள் இருக்கிறதுனால. இளமை பருவத்திலே ஒழுக்கமாக இருந்தாங்க. பெரியவர்களுடைய துவா தான், பெரியார்களுடைய எல்லாமே பெரியார்களுடைய துவா, வாப்பாவுடைய துவா, ஹாமிதுலியுடைய துவா, அவுலியா சப்பாட துவா, அந்த துவாவை கொண்டு தான் முன்னேறி எல்லாமே. முகமதுக்கார் ஆலிம்ஷா ஓதலே வராது. அல்லாமத்துதார் முகமதுக்கார் ஆலிம்ஷாவுக்கு ஓதலே வராதான். வியாபாரத்துக்கு கொண்டு போகும்போது சின்ன சேகனா, பெரிய சேகனாவுடைய தம்பி சின்ன சேகனாட்ட கொண்டு ஓதல் வரமாட்டேங்குது, துவாச்சி வியாபாரத்துக்கு கொண்டு போகிறான். ஆனால் அவன் வருங்கால இமாம்பாவன், அவனை கொண்டு பெரிய தீன் சிரித்திருக்குன்னு சொல்லி உமிழ்ந்து துவா செய்து ஆரம்பித்தாங்க. அல்லாமத்து தஹர் ஆகுனாங்க. அந்த பெரியார்களுடைய துவா தான். அதுபோல் வாப்பா பெரிய நஹவி சையத் அஹமது நஹவி, அவுலியா சப்பா, ஹாமிதுலி அவர்களுடைய துவாவை கொண்டு முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி பெரிய இல்மு கடலாக வந்தார். அவங்கள போல ஃபத்வா அந்த 6 பேரை விட இல்மாலி தான் பெரிய அல்லாமத்து தஹரான் ஃபத்வா இவர்கள்ட்ட தான் இருந்தது. அந்த 5 வயதிலேயே ஹஃபிதுல் குரான் வந்துட்டு, 5 வயதிலே குரானை மனரமாக்குனாங்க. 5 ஆண்டு கல்வியை சில மாதங்களிலே கட்டு தேர்ந்தார். அடிக்க பொதுருல்லா யுத்தி மைஷா, இது அல்லாஹ் நாடுகளுக்கு அந்த சிறப்பை கொடுப்பான்னு இருக்குது. குரான் மனனத்துக்கு பின்னால் நஹவு, ஃபிக்ஹ், ஹதீஸ், அகீதா, மந்திக், மானி இவைகளை கட்டார்கள். அல்லாமதார் ஹாமிதுலிட்ட படிச்சுக்கிறாங்க, பெரிய நஹவியாவிட்ட படிச்சிருக்காங்க. இவர்களெல்லாம் படித்து அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா அவர்களை பெரிய ஞானம் உடையவர்களாக ஆக்கினான். நஹவி மட்டுமில்லை, ஃபக்கீஹ், முஃப்தி, அல் ஆரிஃப் பில்லாஹ், அந்த எல்லா விதமான கலையும் அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா கொடுத்தான். நற்பண்புகள், நொடிப்பொழுது பழகுனங்களும் சிறப்பாக சொல்லுவாங்க. நொடிப்பொழுது பழகுனங்களையும் அவங்க சிறப்பாக தான் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் பழகுங்களையும் சிறப்பாக தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் பாகுபாடின்றி அன்போடு பாராட்டுவார்கள். அக்மலுல் மூமினீன அஹ்ஸனுஹும் ஹுலுக்கா அது சொல்லி குணத்தில் யார் மூமில்லை யார் சொன்னால் அழகான குணம் படைத்தவர்கள்னு சொன்னாங்க. வறுமை ஏழைகள், ஏழை குமர்கள் கரையை சேர்ப்பதில் மிகுந்த அக்கறை உடையவர்கள். அதற்கு பின்னால் விருந்தழைப்பு வந்தால் ஏழைகளுடைய விருந்தளிப்புக்கே கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனா ரசூல்லா கேட்டாங்கல்ல, என்ன ஏழைகளுடைய கூட்டத்திலே ஹயாத்தாக்குவை, அல்லாஹ் அமித்னி மிஸ்கீனா ஏழையாவே மன்னிக்கவை, வஹ்ஷர்னி ஜும்ரத்தில் மசாக்கீன் மிஸ்கீனுடைய கூட்டத்திலே இழப்பு. அந்த பண்பு மஹவி இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள்ட்ட இருந்தது. அதற்கு பின்னால் இரு குழுவினர்களிடத்தில் சமாதானம் செஞ்சு வைப்பான். பொய் எதுக்கு கூடும்? சமாதானம் பண்ணதுக்கு பொய் கூடும். இல்லை ஒருத்தரை பற்றி குறைவாக சொன்னான்னு அதை போய் சொல்லிக் கொடுக்குறது கோல். அது போய் உங்களை பற்றி நல்லால சொன்னார், உங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். அவர் குறையாக சொல்லியிருந்தாலும் உங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறார், ரொம்ப நியாயமாக சொல்கிறார். அப்படி சொல்லி அப்படி தான் என்ன செய்யணும்? சுல்கை ஏற்படுத்தணும். அநேகமானவர்களுக்கு கல்வி புரியாம பாடம் சொல்லி கொடுப்பதிலே சலிக்க மாட்டார்கள். மூணாக்கான சையத் இப்ராஹிம் ஆலி முஃப்தி ஒரு 2.5 பக்கம் அவளை பற்றி பாடுறாங்க. இந்த நதுவத்தை தாரியில் இருக்குது. மூணாக்கான சையத் இப்ராஹிம் ஆலி முஃப்தியுடைய ரொம்ப ஒரு நேசமாக வைத்திருந்தவங்க, அவங்கள ரொம்ப நேசமாக வைத்தவங்க. அவங்களுடைய துவா தான் அவங்களுக்கு இவ்வளோ இஃப்தா கொடுத்தது. இந்த 25 வருஷ காலமாக தலைமை தாங்கினது, முதலாவது ஓதுனது, குறித்திருப்பள்ளியில் தலைவராக வைத்தது எல்லாம் முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவர்கள் தான். அவங்க 2.5 பக்கம் போடுறாங்க அவங்கள பற்றி. முஹம்மது இஸ்மாயில் ஆலியை பற்றி ரொம்ப கம்மின் தஸ்னீஃபின் மின் நதிரின் மின் நல்மின் எத்தனை பாடிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபத்வா நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது.
அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய சொல்லி முடிக்க முடியாது. ஹாமிதுன், அந்த ஆபிதுன், சாஜிதுன், சாலிஹுன், முஃப்தியுன், இப்படிலாம் இஸ்மாயில் இப்ராஹிம் அலி முஃப்தி பாடினதை கொண்டு 25 வருஷமாக ஒரு மதரீஸாக இருக்கிறவர்கிட்ட காட்டலாம். இது அவனும் கரடு முறைனால் லிஃபாதாக இருக்குது, முஞ்சிதை பார்க்க வேண்டியிருக்கு அங்கே சொல்கிறார். அப்போ இது அந்த அளவுக்கு ஒரு ஃபத்வாவை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அந்த கிப்லா அபூபக்கர் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூணாக்கான இப்ராஹிம் அலியுடைய ஃபத்வா பார்த்து இப்னு ஹஜர் இமாமுடைய ஃபத்வா மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்களாம். இது யாருடைய துவா? இஸ்மாயில் அலி முஃப்தியுடைய துவா. அவங்களுடைய ரொம்ப விருப்பமாக வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அயல் நாடு போனாலும் கூட அந்த நவீன இதுகளையெல்லாம் பார்ப்பாங்க. அயல் நாடு போகிறவங்க சொல்லி அதை பாருங்கள், இதை பாருங்கள், அந்த மியூசியத்தை பாருங்கள், அதை பாருங்கள். இதை இவங்க என்ன செய்வாங்க, இஸ்மாயில் அலி முஃப்தி உலமாக்களை சந்திப்பாங்க, அறிஞர்களை சந்திப்பாங்க, நூலகங்கள், அனாதை இல்லங்கள் சென்று இல்மை கொடுப்பார்கள். சிலோன்லையும் நஹவி அல்ம்ஷா பள்ளின்னு காத்தாங்குடியில் இருக்குது, அங்கேயும் நிறைய பேர்களுக்கு பாடம் நடத்திருக்காங்க. மரிக்கா பள்ளியிலையும் பாடம் நடத்திருக்காங்க. அப்பா பள்ளியில் அவங்க இந்த அப்பா சுலைமௌலியில் பேர்லையும் மௌலிது கோரி செய்திருக்காங்க. அப்பா வழியில் இந்த மாணிக்க பெரிய மாணிக்க மாலை இதுகள் எல்லாத்தையும் இவங்களை வச்சு தான் வெளியிடுவாங்களாம். ஒரு ஃபத்வா ஒன்று கொடுத்தாங்க, ஃபத்வா ஒன்று எழுதிட்டு வந்திக்கிறாங்க. இஸ்மாயில் அலி முஃப்தி நவருல்லா அவர்கள் ஃபத்வாவை எழுதி பெரிய நஹவிட்ட கொடுத்துருக்காங்க. உம்மா தாயார் இருக்காங்க. ஃபத்வா பார்த்துட்டு துப்பிட்டாங்க, ஃபத்வா எழுதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி துப்பிட்டாங்க. அப்போ தாயார் வருத்தப்படுறாங்க, ஃபத்வா எழுதிட்டு வந்து துவா செய்யணுமே, நீங்கள் துப்புரியலைன்னாங்க. அது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ ஃபத்வா சரியில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி எழுதிட்டு வந்தாங்க. மறுநாள் எழுதிட்டு வந்தாங்க. மறுநாள் எழுதிட்டு வந்து கொடுத்தா அப்போ பரவாயில்லை துவா செய்த மாதிரி சொல்லிக்கிறான். அப்போ போயிட்டாங்க. இஸ்மாயில் அலி முஃப்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க பெரியார்களிடத்தில் வேலை பணிவாக தான் நடப்பாங்க. அதுலேயும் தாய் தப்பில் உள்ள ஹக்கத்தான் கொடுப்பாங்க. எதிர்த்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அவருடைய துவாவை பெற்றவங்க. அப்புறம் போன உடனே அன்றைக்கு துப்புனையில் இன்றைக்கு வந்து பரவாயில்லைன்னு சொல்லி என்ன அட நான் அவரை பார்த்து துப்பையில் ஃபத்வாவை பார்த்து துப்பையில் இடது பக்கம் துப்பினேன். இடது பக்கம் யார்? ஷைத்தான்ல. இது ஷைத்தான் வந்து ஒரு பெருமையை போட்டக்கூடாது. ஃபத்வா எழுதிட்டோம், அது போயிட்டு அப்படி வந்தது இல்லை, அப்படிலாம் வந்துடுது இல்லை. இது என்னமாவது கொஞ்சம் பேச தெரிஞ்சவொடனே எழுதி தெரிஞ்சவொடனே ஷைத்தான் வந்துடுறானே, அந்த மாதிரி அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு தான் கூடுமா சாதிக்கீன்களோடு இருந்தாங்க. அவங்க இஸ்மாயில் அலி முஃப்தி, அவங்க பெரிய நஹவி எல்லாரும் ஷேகுமார்கள்ட்ட பையாத்து வாங்கி திக்ரோட ஃபிக்ரோட இருந்தாங்க, சாதிக்கீன்களோட இருந்தாங்க. அதனால அது வரையில்லை. அதனால் பெருமை வந்துடக்கூடாதுன்னு துப்புனேன். ஆனால் இந்த ஃபத்வா எனக்கு எழுத முடியாது, இந்த ஃபத்வா என்னால் எழுத முடியாது, என்னை விட அவன் திறமையானவன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. பயான் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், பயான் பிரிந்த உள்ளங்களை நெடுங்காலமாக இருந்து கொடையெல்லாம் அவங்க பயான் பண்ணான்னு சொன்னால், குத்துபுல் அக்தாப் எப்படி தானே, குத்துபுல் அக்தாப் பௌசுல் ஆதம் பயான் பண்ணால் யஹூதி நசாராக்கள்லாம் களிமா சொல்லுவாங்க. அதை விட இன்னும் கேட்டு பார்க்கணுமா, கைரில் மக்தூபி அலைஹிம், கோபப்பட்டவர்கள், உன்னுடைய கோபத்துக்கு உள்ளவங்க யூதர்கள் அவங்க களிமா சொல்லிக்கிறாங்க, ரவுடிகள் களிமா சொல்லிக்கிறாங்க. அது போல் இஸ்மாயில் அலி முஃப்தி நவருல்லா அவர்கள் பேசலாம். எல்லாரும் பிரிந்த உள்ளவங்கள்லாம் போய் முசாஃபா செய்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஒற்றுமை ஆகிடுவாங்க. இஸ்மாயில் அலி முஃப்தி பேசலாம். அந்த மாதிரி அவங்களுடைய பயான் இருந்தது. புகாரியின் முதல் இறுதி நாட்களும் கடைசி நாட்களும் இவர்கள் தான் பயான் நிகழ்த்துவார். அதே அடிப்படையில் தான் மாணவரை வச்சாங்க. மூணக்கான இப்ராஹிம் அலி முஃப்தியை அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு முதல் அண்டைக்கு பயான் அவங்க தான் பண்ணுவாங்க. கடைசி அண்டைக்கும் வந்து அந்த துவாக்கள் அந்த காலத்தில் அந்த அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இறுதி நாளுடைய துவா இஸ்மாயில் அலி முஃப்தி இருக்கிற காலத்தில் அமீன் குத்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் பையத்து வாங்கிட்டு வந்தாங்க. அந்த காலத்துலலாம் 7 மாதம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர 6-7 மாதம் ஆகும். அந்த காலத்தில் வந்து முதல் கப்பல் ரஜபில் போகும், 2வது கப்பல் ரமதான் மாதம் போகும், 3வது கப்பல் சவ்வாலில் போகும், துல்காதாவில் போகும், ரபியுல் அவல் வரைக்கும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ரபியுல் ஆஹிர்கள்லாம் வந்திருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, சூழ்நிலை இல்லை. அப்போ 7 மாதம் அந்த அமீன் குத்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறாங்க. இஸ்மாயில் அலி முஃப்தி அவர்கள் இல்முல ரொம்ப சிறந்தவர்கள். அவர்கள் நான் வந்து புகாரி ஷரீஃப் பாடம் நடத்தும் போதும் இருந்தார்கள். 120 அருள் இறங்குற இடத்துல அங்கே வச்சு புகாரி ஷரீஃப் ஓதுறதுக்கு அனுமதி கொடுத்தோம், அபூர்வ துவா ஓதுறதுக்கு நாங்கள் இஜாசத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அமீன் குத்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவங்களுடைய துவாவுக்கு ஆமீன் சொன்னவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு உருக்கமாக இருக்கும், அவங்கள அந்த அளவுக்கு உருக்கமாக இருக்கும். அவங்களுக்கு தான் கடைசி சாவுல் அலி முஃப்தி, மூணாக்கான இப்ராஹிம் அலி முஃப்தி அவங்களுடைய மறைவுக்கு பின்னால் 2 பேர் தான் ஓதுனாங்க. 73ஆம் ஆண்டு இந்த 2 அல்லா மக்கள் சொல்லிட்டாங்க. அபுல் சலாம் ஷா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கிறாங்க, ரொம்ப நாளைக்கு அவங்கள வச்சிடலாம்னு சொல்லி 2 முஃப்தியும் சொன்னதுனால 73ல் வச்சாங்க. 77 அதுக்கு பின்னால் சாவுல் ஷா அவர் சோகமில்லாமல் ஆனதுனால மூணாக்கான இப்ராஹிம் அலி முஃப்தி தொடர்ந்து ஓதுனாங்க. 78ஆம் ஆண்டு பல்வழி அப்போ சொன்னாங்க, 150 ஓத சொல்லுங்க, அந்த மாதிரி உள்ள 150 ஹக்காம் ஷாஃபியாவுடைய அவங்கள ஓத சொல்லுங்கன்றாங்க.
அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு ட்ரங்கா போட்டு கேட்டால் அது எப்படி நான் ஓதுவேன், உஸ்தாது இல்லாமல் இருக்க நான் எப்படி ஓதுவேன்ட்டேன். உஸ்தாது தான் சொல்கிறாங்க. அப்போ நான் உஸ்தாதிட்ட அனுமதி கேட்பேன். உஸ்தாதிட்ட அனுமதி கேட்டு தான் ஓதுவேன். உனக்கால சி இப்ராஹிம் ஆலிமுஃப்தி எல்லாத்துக்கும் ஓதி கொடுத்தவங்கள. அப்புறம் வந்த பிறகு அப்போ ஆரம்பிச்சா பார்க்க வந்தீங்க லூத்தப்பி எப்போ வந்தா சொமாரி அது துவா ஒன்றத்தில் ஓதி சொன்னால் ஏன் மாட்டேன்டா, அது நீ தான் ஓதணும் அது சொல்லும் பிறகு தான் ஓதுனாங்கன்னு சொல்லிக்கிடுவாங்க. இறுதி காலத்தில் இறுதி நாளில் இந்த துவாவை அவர்கள் கேட்டு மன திருப்தியுடன் சென்றிருக்கிறார். இஸ்மாயில் அலி முஃப்தி நவரல்லா மர்கத்துடைய துவாவை மன திருப்தியுடனே போய் அவருடைய துவா கபூலியத்தை பார்த்திருக்கிறார்கள் எல்லோர்களும். இறுதி கால நிகழ்ச்சி மேல் சுகம் இல்லாமல் இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி ஒன்று கேள்விப்பட்டேன். ராமேஸ்வரத்தில் 90ஆம் ஆண்டு ஜியாரத்துக்கு போயிருந்தேன். 90ஆம் ஆண்டு எங்கள் ரமதானுடைய மாசையில் பெரிய முத்தோப்பாவுடைய வாப்பாவுடைய ஜியாரத்துக்கு போய்க்கும்போது அங்கே ஒருத்தர் கஷ்டம் சுமரைக்கான்னு சொன்னார். அப்போ இந்த அபுல் அலா மௌதூதியை சந்திச்சாராம். அப்போ அவர் சொன்னாராம், சுகம் இல்லாமல் இருக்கும்போது அங்கே போயிருக்கிறாங்க. மெட்ராஸ் போயிருக்கும்போது அபுல் அலா மௌதூதி இஸ்மாயில் அலி முஃப்தியை பார்க்க வந்திருக்கிறார். இவர் அரபியில் பேசியிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் சொல்லிக்கிறாரு, காயில்பட்டிலேருந்து இஸ்மாயில் அலி முஃப்தின்னு வந்தாங்க, அரபியில் பேசினேன், பெரிய இல்மாலியாக தெரியுது, பெரிய விசேஷமான நல்ல ஒரு இல்மாலியாக அரபு கலையில் பெரிய நிபுணராக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நேராக சொன்னவர் என்கிட்ட சொன்னார். அந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கான். கடைசி காலத்தில் வியாதியால் பாடுபட்டு இருக்கும்போது அப்போ மேல் மருத்துவத்துக்கு மக்கள் முயற்சி பண்ணியிருக்கும்போது மேல் மருத்துவம்லாம் தேவையில்லை, விதியை யாரும் மாற்ற முடியாது, விதியை ஷிஃபா அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியாது. இப்போ இரவு நேரத்தில் பேசக்கூடிய சப்தம் கேட்குற உடனே யாரோட பேசுனீங்க கேட்டேன். குத்துபுல்லக்தா போசுல் ஆலம் ஹைத் அப்துல்லா ஜெயனானி ரஹமத்துல்லாஹிகளும் பூசரி இமாம் ரஹமத்துல்லாஹிகளும் எனக்கு மருந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, உங்கள் மருந்து தேவையில்லை, அவர்களும் மருந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலை கண்டிருக்காங்க, சிலமுத்தோப்பா கண்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த கண்ணு தான் வந்து ஹராம பார்க்குற கண்ணாக இருக்குதே, இந்த கல்பு மோசமான கல்பாக இருக்குதே, எப்படி தெரியும்? அல்லாஹ் தாலா அவங்களுடைய துவாபரகத்தை கொண்டு அவளை மாதிரி அல்லாஹ் நம்மளை ஆக்குவான். அதுதான் சொல்ல முடியும். மருந்து விட்டார். அப்போ குரான் ஓதிக்கொண்டு இருக்கிற திங்கக்கிழமை எப்போ வரும்? குரான் முடக்கத்தே இருக்காங்க. இஸ்மாயில் அலி முஃப்தி குரான் முடக்கத்தே இருக்கான். திங்கக்கிழமை எப்போ வரும், திங்கக்கிழமை எப்போ வரும், திங்கக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மனைவி ஒரு கனவு காண்றாங்க. இஸ்மாயில் அலி முஃப்தி அவருடைய வந்து அலங்கரிக்கப்பட்ட பூட்டு, அழகான முறையில் அலங்கரிக்கப்பட்ட சொர்க்கத்தில் இருந்து ஒருத்தர் கொண்டு போகிறார். சில கூட்டம் வந்து கொண்டு போகுது. ஏன்னா எங்கள் பூட்டை எடுத்துகிட்டு போறியா, அது ஏன் எடுக்கிறியா? இவ்வளவு நாளாக உங்கள் பூட்டாக இருந்தது, இப்போ எங்கள் பூட்டு. இவ்வளவு நாளாக உங்கள்கிட்ட இருந்தது, இப்போ எங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே சொர்க்க கூட்டம் வந்து எடுத்து போட்டு. அப்போனா ஹஸ்ஸான் ஒரு சாபித் ரலியல்லாஹு தஆலா பாடின தஃப்சீருல் குர்ப் தஃப்ரீஜுல் குர்ப் எங்கக்கூடிய ஒரு கவியான். அது குறைபாடுகளை நிகட்டக்கூடிய, அதைத்தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாங்களாம். வியாதி கவலை கஷ்டம் வந்தால் துவா செய்துட்டு அதை ஓதுங்கன்னு சொல்லுவாங்களாம். அதை இவங்களும் ஓதிருக்காங்க. அதற்கு பின்னால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம். குர்ஆனும் ஓதி சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருந்துக்கிறாங்க. அப்போ சொல்லிக்கிறாங்க, ஜம்ஜம் தண்ணீரில் கழுவப்பட்ட துணி உள்ளே இருக்குது, அது பார்த்துக்கிடுங்க. ஜம்ஜம் தண்ணியில் கழுவப்பட்ட துண்டு பெட்டியில் இருக்குது. அது மூணாக்கனா சி இப்ராஹிம் அலி முஃப்தி எழுதுறாங்க, அதை மருதியாவில் எழுதுறாங்க. அதை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்ல உடனே அதை கொண்டு தான் மூணாக்கான சி இப்ராஹிம் சொல்ல, அதை கொண்டு தான் என்ன செஞ்சோம், உயர்த்தியான கபரை அவங்களுக்கு அறிவித்தோம். உயர்த்தியான கபரை அவர்களுக்கு அறிவித்தோம். கூட்டம் ஜாஸ்தி தாங்க முடியல, சப்பு நிப்பாட்டவே அசருக்கு முன்னாலே குளிப்பாட்டிட்டோம். சப்பு நிற்கிறதுக்கே ரொம்ப நேரமாயிட்டு, சப்பை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப நேரமாயிட்டு. யார் தொழு வச்சான்னு சொன்னால் முஹதும் முகமது அவங்களுடைய மைத்துனர் முஹதும் தம்பி ஆல்பிசாங்கிறவங்க மைத்துனர், அவர்களுடைய தலைமையில் ஜனாசாவும் நடத்தப்பட்டு இரங்கல் கூட்டமும் நடந்திருக்குது. வெளியூர் வாசிகள்லாம் வந்திருக்கிறாங்க, துவாசி இருக்காங்க. மூணாக்கான சி இப்ராஹிம் அலி சொல்கிறாங்க, யா ஹஸ்ரத்தா யா வைலத்தா படு, எங்களுக்கு பிடிச்ச கேடு எங்களுக்கு பிடிச்ச ஆச்சுமே, இப்போ எல்லோரும் முத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாரும் முத்தலாம் நேரம் காணாது, புகைப்பழக்க உள்ளவர்கள்லாம் முத்தக்கூடாது அப்படின்னு மூணாக்கான சி இப்ராஹிம் எழுதி சொன்னாங்க. அப்போ எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு சீக்கிரமாக குடும்பத்தார்கள்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்து சப்ப நிப்பாட்ட மகரிபுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் அடக்கப்பட்டு துவா செய்யப்பட்டிருக்குது. மூத்தானதுக்கு பின்னாலேயும் ஒரு கனவு, ஒரு தாலீம் நடத்தாங்க, இல்முடைய ஹக்கை கொடுக்காங்க. 2 நோன்பு கல்லா இருக்குதுமா, அதை பிடிச்சிக்கிடுங்க. 2 நோன்பு சுகம் இல்லாத நேரத்தில் கல்லா இருக்குது, அதை பிடிச்சிக்கிடுங்க. மும்மி அனுப்பிச்சா அவருடைய கனவுல சொன்னாங்க. ஆகவே நேரம் ஆகிடுது. ஆகவே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்கள் சஹாபாக்கள் அவுலியா குத்துமாருடைய புட்டால்
இந்த 7 மகான்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தாலா எங்களை எல்லோருடைய பிள்ளைகளையும் பொறுப்பாயாக, எங்களுடைய தாய் தப்பர்கள் மனை மக்கள்கள் புறா உம்மத்துமாருடைய பிள்ளைகளையும் பொறுப்பாயாக. இந்த 7 பேர் மாறி எல்மையும் ஃபஹமையும் தக்வாவையும் அவர்களை போற சேவையை எங்களுக்கு நசீபாய் தருவாயாக. அந்த 7 பேருடைய கபர்களையும் சூர்க்க பூஞ்சல் ஆக்குவாயாக. அவர்களை சூர்க்கத்தில் மேலான அந்தஸ்தில் நாங்களும் அவர்களோட ஒன்றா இருக்கக்கூடிய தோப்பிக்கை தருவாயாக. நம்மளுக்குள்ள கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் பிரிந்த உள்ளங்களையெல்லாம் அவர்கள் ஒற்றுமையாக்கின மாதிரி அவர்களுடைய பொற்றால பிரிந்த உள்ளங்களையெல்லாம் அல்லாஹ் தாலா ஒற்றுமையாக்கி வச்சு, யார் யார் நோயில் கஷ்டப்பத்தில் கிடக்கிறாங்களோ அவருடைய வியாதியெல்லாம் அல்லாஹ் தாலா ஷிஃபாவாக்கி நம்ம கடைசி வரைக்கும் இஹ்லாஸான் அமல்ல சாலிஹான் அமல்ல தீனுடைய உழைப்பில் சமுதாய சேவையில் தெய்வமாக இருந்து அடியார்களுடைய ஹக்கை பேணி அல்லாஹ்வுடைய ஹக்கையும் பேணி அதிகமாக ஹஜ்ஜையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தையும் நம்மளும் நம்முடைய மனை மக்களும் உட்டார் உறவுகளும் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்து இந்த 7 பேர் மாதிரி நம்முடைய கிளையார்களையும் அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா ஆக்கி கடைசி வரைக்கும் இந்த புகாரி ஷரீஃப் அந்த 7 பேரும் நடத்துகிற மாதிரி நடத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா தந்து நம்மளுடைய ஹயாத்தை அல்லாஹ்வுடைய சொல்லி அழிப்பால் நிலமாக்கி வச்சு கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய மரமாகி கபருடைய அதாபுகளை விட்டு பாதுகாத்து நம்முடைய தாய் தபருடைய கபர்களை அல்லாஹ் தாலா பிரகாசமாக்கி வைப்பானாக. நம்முடைய குடும்பத்தில் முன்ஜெல்லவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய கபர்களை நான் சோல்க பூஜாலை ஆக்கி நம்மளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒன்றாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வைப்பானாக. ரவுதா ஷரீஃபில் அதிகமாக ஹிதுமத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து மதீனாவில் இருந்து ஜன்னத்துல் பகீல கலிமாவோடு அரங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தாலா மனைவிகளுக்கு தந்தாருனாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா بلغ مقاصدنا واسمع لنا امام الله يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا امام الله يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا امام الله يا واسع الكرم مولاي صل سلم دائما ابدا على حبيبك للخلق صلى الله على سيدنا محمد. السلام عليكم ورحمه الله. يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رحيم يا ودود يا رحيم وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل يا نور يا جليل يا جليل جل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على النبي المصطفى سيدنا محمد عبدك ورسولك. الحاسمين لنا وارقم لنا
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருளாளனே, அன்பாளனே, அளவிலா கிருபையாளனே, உன்னை போற்றி புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அருளுக்கு அருளாய் அவனிக்கு வந்தவரே, அகிலத்தின் அருட்கொடையை எங்கள் யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மணிமொழி கோர்வையாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் புனிதமான கிரந்தமதை இதய துடிப்போடு ஓத எல்லையில்லா பயன்களை தினம் தினம் அள்ளித்தரும் புனிதமிகு மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 26 27/1/2025 திங்கட்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு அல் மதரசத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் சாவண்ணா BA முஹம்மது உக்காஷா ஆலிம் ஃபைசி அவர்கள் விளக்குவரை வழங்க நமது மஜ்லிஸை உருவாக்கிய முஅஸ்ஸிஸீன்கள், ஸ்தாபகர்கள் அல் இமாம் முஹம்மது இஸ்மாயில் நஹ்வியுல் முஃப்தி ஆகியோரது நினைவு தினமாகிய இன்று அவர்களின் வாழ்க்கை சரித உரையை மாதிஹுல் ஜலாலியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் TSA ஜசீமுல் பக்ரி ஆலிம் ஃபாசி ஃபாதில் ரஷாதி அவர்கள் வழங்க இறையோன் கிருபை கொண்டு இனிதே நிறைவுறும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, மறைந்திருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்களோ, செலவழிக்கிறார்களோ, நிர்வகிக்கிறார்களோ, இதை துவக்கி மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஈருலக நற்பெயர்களையும் நிறைவாக வழங்கி அருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்று மாலை தொடக்கம் நம்முடைய நிறைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்று புனித மேராஜ் இரவு. இந்த புனித மேராஜ் மௌலிதை நம்முடைய மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் மேனேஜர் அல்ஹாஜ் TMK முத்து சையத் அஹ்மத் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தரவிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகள் துவங்கும். மதரசா ஹாமிதியாவின் மாணவர் அல் ஹாஃபில் பிரபு MO ஹாஜா முஹித்தீன் அவர்கள் கிராத் ஓத இன்று இரவு மேராஜ் மௌலித் மஜ்லிஸை துஆ ஓதி நிறைவு செய்து தருகிறார்கள். அல்ஹாஜ் அல் ஹாஃபில் MI ஷேக் அப்துல்லா ஆலிம் அல் புகாரி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை புனித மேராஜ் தினம் விசேஷ நாளாகும். நாளை ரஜபு பிறை 27 28/1/2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:50 மணிக்கு வழமை போன்று அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கிரந்தம் ஓதி தொடங்கப்படும். காலை 9:15 மணிக்கு பூமா நபியின் பொன்மொழிகளுக்கான விளக்கு உரையை வழங்குகிறார்கள். சையதினா பிலால் பள்ளியினுடைய இமாமும் சென்ட்ரல் மேல்நிலை பள்ளியின் பேராசிரியருமான மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி ஒய் சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மேராஜ் மாணபியின் விண்ணுலக யாத்திரை குறித்த சிறப்பு சொற்பொழிவை வழங்குகிறார்கள். நமது மஜ்லிஸின் தலைவர், காயல் நகர ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவர், குருவித்துறை பள்ளியின் துணைத் தலைவர், அரூசுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியின் தலைவர், மதரசா ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் சாவண்ணா பாதுல் ஷப் ஆலிம் ஃபாசி அவர்கள் வழங்குவார்கள். இவ்வாறாக நாளை காலை வரை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்கள் குறித்த நேரத்தில் வருகை தந்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி நாள் நிறைவு நிகழ்ச்சிகள் குறித்த சிறப்பு பிரசுரம் இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்கள் கைவசம் தரப்படும் என்பதையும் அன்புடன் அறிய தருகின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு அல்ஹாஜ் MH முஹம்மது காசிம் அவர்களது மகனார் மௌலவி அல் ஹாஃபில் MK தமீமுல் அன்சாரி ஆலிம் அல் புகாரி அவர்கள் ஆகியோர் இணைந்து பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்களது ஹக்கிலும் அவர்களது குடும்பத்தார் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து வளமையான சில அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் நினைவூட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நேர்ச்சை பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் விரைவாக உங்களது பங்குகளை அலுவலகத்தில் வந்து பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்ள வேண்டுகிறோம். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் நிறைவு நாள் வெளியூர் மக்களுக்கு முழுமையான சேவையை வழங்கும் விதமாக முற்கூட்டியே உங்களது நன்கொடைகளை வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய மஜ்லிஸில் அபூர்வ துஆவை முன்னிட்டு முத்துவாப்பா தைக்கா தெரு, தீவு தெரு, சொலுக்கார் தெரு, சி கஸ்டம் சாலை, கொச்சியார் தெரு ஆகிய பகுதிகளில் ஏற்பாட்டு பணிகள் நடைபெறுகின்றன.
கொண்டிருக்கின்றன. குறிப்பாக முத்துவாப்பா தைக்கா தெருவில் துப்புரவு பணி, பந்தல் ஏற்பாட்டு பணி, ஒளி அமைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே சாலைகளில் ஆளில்லா இடங்களில் குப்பைகளை போடும் பழக்கம் இருக்கிறது. அதை நாம் அனைவரும் மாற்ற வேண்டும். ஒரு நாள் துப்புரவு பணியாளர் நகராட்சியில் இருந்து வரவில்லை என்றால் கொதிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அவர்களிடம் குப்பையை கொடுக்க மறுத்து உடனடியாக ஆளில்லாத இடங்களில், குறிப்பாக பள்ளிக்கூடங்கள், பள்ளிவாசல்களின் சுற்றுச்சுவர்களில் வீசி செல்கிறோம். அந்த நிலையை மாற்றுவது நம் அனைவர் மீதும் கடமையாகும். அத்தஹாரத்து நிஸ்புல் ஈமான், சுத்தம் ஈமானில் பாதி என்ற நபிமொழியை ஏற்று இன்ஷா அல்லாஹ் அந்த துஆ தின ஏற்பாட்டுகளுக்காக துப்புரவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே மேற்குறிப்பிட்ட தெருக்களில் தயவு செய்து இந்த சிறப்பு நாட்களிலாவது குப்பையை போடாமல் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய அபூர்வ துஆ மஜ்லிஸை ஒட்டி அன்றைய நாளில் அபூர்வ துஆவை முன்னிட்டு என சில வணிகங்கள் செய்யப்படுகின்றன. இதற்கும் நிர்வாகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் செய்து கொள்வது. அவர்களின் உண்மைத்தன்மையை அறிந்து நீங்கள் அவர்களிடம் உங்களது ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொள்ளலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறாக நம்முடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். ஏற்கனவே தரப்பட்ட தகவல்களும் இருக்கின்றன. அனைத்தையும் மனதிற்கொண்டு செயல்படுத்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, ஷுக்ரன் ஜஸீலா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم. تنذر قوما ما أنذر آباؤهم وهم غافلون. إنما أمره إذا أراد شيئا أن يقول له فيكون. فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும். பைக் சாவி யாரோ தவறவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய சாவிகள் இங்கே கிடக்கின்றன. தவறவிட்டவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அலுவலகத்தில். آمين. الحمد لله رب العالمين. حمده وافي نعمائك وفي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد طب القلوب دوائها وعافية الأبدان شفائها ونور الأبصار ضيائها وعلى آله وصحبه وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرسل وهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديده القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرنا بالعجز عن الإحاطة بمعنى. اللهم فكما أكرمتنا سماع ألفاظه وجعلنا من جملته وفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره وجناك نواهيه. اللهم إنا بك وبما جاء به بهذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركة جميع ذنوبنا. اللهم صل وما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة
ورحمة نازلة وبركة شاملة وتهبة كاملة منك إلى روح سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجدادنا وقراباتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والوافقين والناصرين والساعين لهذا المجلس الشريف، ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم، اللهم اغفر لهم وارحمهم واسترهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان، ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا، اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين، اللهم شدد شملهم ومزق جمعهم وخرب ديارهم وفارقهم بين كلماتهم واجعلهم في خيبة وخسران. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك بنا فينا ولا يرحمنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه مظهر لطفه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 فضل رحمتك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه